بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் நம்ம பதில் எடுத்து வருகிறோம். இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் சின்ன அறிவிப்புகள் இருக்கின்றன. அதை முடித்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம். முதலாவது அறிவிப்பு என்னவென்று சொன்னால், 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய கோடை விடுமுறையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்காக 15 நாட்கள் அவர்கள் ஒரு இடத்திலே தங்கி மார்க்க சம்பந்தமான சட்டதிட்டங்களையும் கொள்கைகளையும் தொழுகை செய்முறை விளக்கங்களையும் அறிந்து கொள்வதற்காக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். திருச்சியில் இருக்கக்கூடிய ஆதம் மெட்ரிகுலேஷன் என்ற பள்ளியின் ஹாஸ்டலில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அந்த அறிவிப்பு செய்யும் பொழுது சுமார் 40-50 நபர்கள் வருவார்கள் என்று நம்ம திட்டமிட்டிருந்தோம். தற்போது வரை சுமார் 200 மாணவர்கள் வரை நெருங்கி இருக்கிறார்கள். அதிகமான மாணவர்கள் வருகிற காரணத்தினால் அதற்கான செலவுகளும் அதிகமாக இருக்கிறது. ஒரு மாணவருக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு சாப்பாடு எல்லாம் சேர்த்து 200 ரூபாய் என்று வைத்து கொண்டாலும் நீங்களே கணக்கிட்டு கொள்ளலாம். பெரிய செலவு இருக்கிறது. இந்த வகைக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய பொருளாதார உதவிகளை தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான பயிற்சி கட்டணமோ உணவு கட்டணமோ கிடையாது. எல்லாமே ஜமாத்து சார்பாகத்தான் செய்து கொடுக்குறோம். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அடுத்ததாக, இங்கிலாந்தில் வாழக்கூடிய நம்முடைய கொள்கை சகோதரர்கள் அங்குள்ள மக்களுடைய கேள்விகளுக்கு ஒரு நேரலை மூலம் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்கா வாழ் சகோதரர்களுக்காகவும், தம்மாம் வாழ் சகோதரர்களுக்காகவும், ஜித்தா வாழ் சகோதரர்களுக்காகவும், ரியாத் சகோதரர்களுக்காகவும், அமீரகத்தில் உள்ள சகோதரர்களுக்காகவும், குவைத்தில் உள்ள சகோதரர்களுக்காகவும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை சகோதரர்கள் உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை சகோதரர் நாலிம் அவர்களுக்கு அவருடைய நம்பர் 00445758708886 இந்த நம்பருக்கு, அதாவது உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட தெரியும், 004457580886 இந்த நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பி வைத்தால் அந்த சகோதரர் கேள்விகள்லாம் தொகுத்து நமக்கு அனுப்புவார். அவர் தொகுத்து அனுப்பிய பிறகு அந்த நேரலைக்குரிய நாள் நேரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதில் இங்கிலாந்தில் உள்ள சகோதரர்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபெறுவதற்காக இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, ஒரு முக்கியமான ஒரு 6 நோன்பு குறித்து அவசரமான ஒரு கேள்வி என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை ஷாபான் மாதமே முடிகிற கட்டத்துக்கு நெருங்கி விட்டது. அதில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த 6 நோன்பு வைப்பதை ஷவால் மாதத்தில் 6 நோன்பு வைக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த 6 நோன்பு வைப்பதன் மூலமாக ரம்லானில் ஒரு 30 நோன்பு, ஷவ்வாலில் ஒரு 6 நோன்பு, 36 நோன்பும் 360 நோன்புங்கிற கணக்கில் தினசரி நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்கிற அளவுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு நோன்பு. இந்த நோன்பை ஷாபான் மாதத்தில் நம்ம எப்போ வசதி இருக்கிறதோ
அப்போது வைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த நோன்பை வந்து இப்படி தான் வைக்கிறது நல்லது என்று சொல்லி ஒரு ஆஃபர் மாதிரி வியாபாரிகள் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்து ஒரு பிரசுரத்தை ஆங்கிலத்தில் வெளியிட்டு அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து தான் கேள்வி. அவங்க என்ன பிரசுரத்தில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. வாரம் திங்கள்லையும் வியாழனையும் நோன்பு வைக்கிறது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாதத்துலையும் 13, 14, 15 இந்த தினங்களில் நோன்பு வைப்பதும் ஒரு சுன்னத்து இருக்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஷவ்வாலில் வைக்கக்கூடிய அந்த 6 நோன்பை இந்த தேதிகளை செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 2 in 1 3 in 1 நன்மை கிடைக்கும் என்று அந்த பிரசுரம் சொல்கிறது. அதாவது ஷவ்வால் பிறை 9 நோன்பு வைங்க. அந்த 6 நோன்பு எப்படி வைக்கணுமா, 9 வச்சிங்கன்னு சொன்னால் அது வியாழக்கிழமை. அப்போ வியாழக்கிழமையில் வச்ச நோன்பு வந்து அப்புறம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அப்புறமேல் 13 வைங்க. 9க்கு அப்புறம் 10, 11, 12 விட்டுருங்க. 13 வைங்க. அது வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை நோன்பு வைத்த நன்மையும் கிடைச்சிடும், 6 நோன்புடைய நன்மையும் கிடைச்சிடும். அடுத்தது வந்து 14, 15, 16 அந்த நாளில் நோன்பு வைங்க. அது வச்சிங்கன்னா பிறை 13, 14, 15ங்கிற வகையில் வருது. அது மாதம் பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கணும்னு சுன்னத்து இருக்குல்ல, அந்த சுன்னத்தும் உங்களுக்கு கிடைத்து விடும். அடுத்ததாக வந்து ஷவ்வால் 20 ஒரு நோன்பு வச்சுருங்க. அன்றைக்கு திங்கக்கிழமை வைக்கிற நன்மை கிடைச்சிரும் இப்படின்னு சொல்லி, அதாவது 3 நாள் நோன்பு வைப்பதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. திங்கள் வெள்ளிக்கு வியாழனுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அது எல்லாத்தையும் அடையிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 13, 14, 15 வச்சிங்கன்னா 6 நோன்புக்கு 6 நோம்பாகவும் ஆயிரும். மாதத்தில் 3 நோன்பு வைக்கணுங்கிற கணக்குலையும் ஒடியாந்துடும். அதுவே திங்கள் வியாழனை கவனித்து நோன்பு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த நன்மையும் கிடைத்து விடும் என்று இப்படி நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸில் சொல்லப்படுகிறது. அதாவது 18ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, 29ஆம் தேதி என்று இப்படி வைங்கன்னு ஒரு அட்டவணை மாதிரி போட்டு செய்கிறாங்க. இது வந்து ஒரு பிதஅத் வழிகேடு. அதாவது திங்கள் வியாழன் நோன்பு வைக்கலாம் என்பது ஒரு சுன்னத்துங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. 13, 14, 15 வைக்கலாங்கிறது சுன்னத்து, மாற்றுக்கிறது கிடையாது. 6 நோன்பை ஷவ்வாலில் எப்போ வேணாலும் வைக்கலாம் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ ஷவ்வாலில் 6 நோன்பு வைக்கலாம் என்பது வந்து அவரவர் தீர்மானிக்கக்கூடிய ஒரு உரிமையாக இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. ஒருத்தர் வசதிப்பட்டால் ஷவ்வால் 2 வைப்பார், 2, 3, 4, 5, 6 வரிசையாக கூட வைப்பார். ஒருத்தருக்கு வசதிப்பட்டால் 5லேருந்து கூட வைப்பார். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு மாதவிடாய் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் அது முடிந்த பிறகு என்ன செய்வாங்க, அவங்க ஒரு 6 நோன்பை வைப்பாங்க. அப்போ அந்த 6 நோன்பு வைப்பது வந்து அவரவருடைய விருப்பத்தின்பால் மார்க்கம் விட்டிருக்கும் பொழுது ஒரு முறையை சொல்லி இதெல்லாம் 13 நோன்பு வைக்கணுங்கிறது உண்டு, அதை தேர்ந்தெடுத்து வைங்கன்ற சொன்னாங்களா? அனைவருக்கும் இதை சொல்ல நீங்கள் யார்? மார்க்கத்தில் இந்த 13, 14, 15 நோன்பு வைக்கணும் என்றால் நீங்கள் நோன்பு வைக்காமல் அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி அன்னைக்கு வைங்க என்று சொல்லி இதை ஒரு வழிமுறை ஆக்குனீங்க என்று சொன்னால் அப்புறம் 6 நோன்புடைய டேட்டை இதுவாகி போயிடும். அல்லாஹ்வும் ரசூலும் தான் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை மக்களுக்கு வந்து தீர்மானிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் மனிதர்கள் தீர்மானித்து, யாரோ ஒருத்தன் தீர்மானித்து, யாரோ ஒரு சங்கம் தீர்மானித்து இதன்படி வைக்கணும் என்று சொல்வீர்களே, ஆனால் இப்படி தான் பிதத். எல்லாருக்கும் தீர்மானிக்கிறீங்க. நீங்கள் மார்க்கத்தின் சட்டத்தை சொல்லணுமே தவிர அவனுக்கு ஷவ்வால் மாதம் முழுவதும் அந்த நோன்பு வைக்க அவனுக்கு உரிமை இருக்கிறது. அவன் நினச்சான்னு சொன்னால் நீங்கள் சொன்ன நாளுக்கு முன்னாடி 6 நோன்பு வச்சு முடிச்சிடலாம். அவன் நினைத்தான் என்று சொன்னால் நீங்கள் வெளியிட்டிருக்கிற நாளுக்கு அப்புறம் 10 நாள் இருக்குது, அப்போ கூட என்ன செய்வான், நோன்பு வச்சுக்கிடுவான். அப்போ அந்த 6 நோன்பு வைப்பது வந்து ஒவ்வொரு மோமினுக்கும் அவனிடத்தில் சாய்ஸாக விடப்பட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அதில் நன்மை செய்கிறவங்கிற பேரில் 6 நோன்பு இந்த தேதியை தேர்ந்தெடுத்து வைங்க என்று சொன்னால் அப்போ அனைவருக்கும் ஒரு வழிகாட்டுதல் என்று சொல்வது தான் பிதஅத் இப்படி தானே வரும். நோன்பு என்றைக்கு வேண்டாலும் வைக்கலாம், மேராஜ் என்னைக்கு வையின்னு சொன்னால் பிதஅத் போகுதா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இது ஒரு பிதஅத்தை உண்டாக்குகிறார்கள். அப்புறம் என்ன ஆகும்னா 6 நோன்புடைய டேட்டை இதாக போயிடும். இப்படி 4 வருஷம் போட்டாங்கன்னு வைங்க, கடைசியில் என்ன ஆயிரும்னா 6 நோன்பு என்றால் வைக்க வேண்டியது இந்த கிழமையில் தான் வைக்கணும்னு வந்துடுறேன்.
ஆனால் மாதம் முழுசும் வைக்கலாம் என்பதை நீங்கள் விரும்புகிற எவனோ ஒருத்தன் விரும்புகிற அந்த 6 நாளில் வைக்கணும் என்று ஆக்குவது தான் பிதத்துடைய ஒரு அடிப்படையை. அதனால் இப்படி வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் 6 நோன்பு வைக்கிறீங்க, அந்த 6 நோம்பில் திங்கள் வியாழன் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நன்மை அல்லாஹ் சேர்த்து தருவான்ங்கிற அது ஒரு தத்துவம். ஓகே, அப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் நாடினால். ஆனால் இப்படி ஒரு குறுக்கு வழி இருக்கும் என்று சொன்னால் இதை ரசூலில் சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்கள் 6 நோன்பு வைங்க, அந்த 6 நோன்பு வைக்கும் பொழுது இந்த 13, 14, 15 வர்ற மாதிரி தேர்ந்தெடுத்து வைங்க, திங்கள் வியாழன் வர்ற மாதிரி வைங்கன்னு ரசூலில் சொன்னாங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விசாலமாக நம்மகிட்ட விட்டிருக்கிறார்களோ அதை சுருக்கி ஒரு இடத்துல நிப்பாட்டுவது என்பது தான் பிதத். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பரப்பக்கூடாது. இப்படி தான் பிதத்துகள் ஆரம்பிக்கும். அவன் நினச்சதையெல்லாம் மார்க்கமாகிட்டு போகிற மாதிரி வந்துடும். இதை சொல்ல நீ யாருப்பா? நீ 6 நோம்பு வைக்கணுங்கிற சிறப்பை சொல்லணுமே தவிர, நீ அவனுடைய நேரத்துக்கு தகுந்தவாறு அவன் வைத்துக்கொள்வானே தவிர இதை இப்படி தான் வைக்கணும் என்று சொல்வீர்களே. ஆனால் அப்போ இப்படி தான் ஒவ்வொருத்தரும் இந்த ஆர்வப்பட்டு என்னதையாவது செஞ்சு விட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பிதத்தாக்கி விட்ருவாங்க கடைசியில். இது ஒரு கண்டிக்காமல் அப்படி விட்டீங்கன்னு வைங்க, நாளடைவில் என்ன ஆயிரும்னு கேட்டால் பிற வைக்கிற அந்த 13, 14, 15 தான் வைக்கணும், 6 நோம்பு இப்போ வைக்கணும், 13, 14, 15 வைக்கணும்னு ஒரு சட்டமாக போயிடும். இந்த மாதிரி தான் பிதத்துகள் உண்டாகும். இந்த பிரசுரத்தில் சொல்லக்கூடிய வழிமுறை வழிகேட்டின் வாசலை திறந்து விடக்கூடியது என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். உங்களுக்கு வசதியான ஒரு நாளில் வச்சுக்கிற வேண்டியதான், 6 நாளில். அடுத்ததாக நாங்கள் கேள்விக்கு போயிடுவோம். நாங்கள் மக்காவில் ஜும்மா தொழுது விட்டு உடனே மதீனா புறப்பட தயாராக இருந்தோம். மக்காவில் வெள்ளிக்கிழமைக்கு இருந்திருக்கிறார் ஜும்மா. எங்கள் இமாம் சொன்னார், அசர் தொழுகை போகிற வழியில் தொழலாம் என்று சொன்னார். ஏனெனில் ஜும்மா தினத்தில் கசர் செய்து தொழுவது அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ளது என்று சொன்னார். இது உண்மைதானா? ஷேக் முகமது தம்மாம்லேருந்து கேட்குறார். அதாவது நம்ம பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் லொஹரையும் அசரையும் சேர்த்து லொஹரில் தொழுவலாம். பிரயாணத்தில் இருப்பவர்கள் மகரிபை இஷாவையும் சேர்த்து மகரிபில் தொழுவலாம் அல்லது இஷாவில் தொழுது கொள்ளலாம். இது ஜம்மு என்று பெயர். ஜம்மு என்றால் இணைத்து தொழுதல். 2 தொழுகைகளை இணைத்து தொழுவது என்பதற்கு பெயர் ஜம்மு தொழுகைன்னு சொல்லுவாங்க. இதில் அவர் பிரயாணத்தில் இருக்கிற வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு வைங்க, வெள்ளிக்கிழமை பிரயாணிக்கு ஜும்மா கடமை இல்லாட்டாலும் ஜும்மா நடக்கிற ஒரு ஊரில் இருந்தார்னு சொன்னால் ஜும்மா தொழுவார். ஜும்மாவும் தொழலாம், ஒரு லோகரும் தொழுதுடலாம். அவர் ஜும்மா தொழுதுட்டாருன்னு வைங்க, அப்போ அவர் அடுத்த அசரையும் சேர்த்து ஜும்மா 2 ரக்காத் முடிச்சு விட்டு அசரை ஜம்மு செஞ்சு தொழலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரும் பொழுது அது வேணாம். அசரை ஜும்மாவோட ஜம்மு செய்கிறதுக்கு இல்லை, லொஹரோட தான் ஜம்மு செய்யலாம், அதில் கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னதாக சொல்கிறாங்க. கருத்து வேறுபாடு இருக்கிறது உண்மை. 2 கருத்து இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னுட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஒரே ஹஜ்ஜி, கடைசி ஹஜ்ஜி, ஒரே ஹஜ்ஜி செஞ்சாங்க இல்லையா? அந்த ஹஜ்ஜில் 9வது நாள் அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வருது. 9வது நாள் வெள்ளிக்கிழமை வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுகிறாங்க. அந்த 2 ரக்காத்து அவங்க லொஹர் என்கிற அடிப்படையில் என்ன பிரயாணிக்கு 2 ரக்காத் தானே என்ற அடிப்படையில் 2 ரக்காத் தொழுதார்களா அல்லது ஜும்மா என்ற அடிப்படையில் 2 ரக்காத் தொழுகிறார்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து வரல. சொன்ன சஹாபாக்கள் அவர் லொஹர் தொழுதார்கள் என்று சொல்கிறாங்களே தவிர 2 ரக்காத் தொழுதாங்க. அதே மாதிரி ஒரு ஹுத்பாவும் நிகழ்த்தினாங்க. ஜும்மாவில் எப்படி ஹுத்பா நிகழ்த்துவாங்களோ அந்த மாதிரி ஹுத்பாவும் நிகழ்த்துறாங்க. அதை ஒட்டகத்திலிருந்து ஒரு உரை நிகழ்த்தி விட்டு 2 ரக்காத் தொழுதாங்க என்று சொன்னால் இதனுடைய தோற்றம் ஜும்மா தொழுகை என்றும் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லது அன்னைக்கு லொஹர் தொழுகையை தான் அவங்க தொழுதாங்க, கூட்டமாக இருந்தனால உரை நிகழ்த்தினார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். இருவிதமாக எடுத்துக்கொள்கிற விஷயமாக இருக்கிறதுனால அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தான் தொழுதாங்க, லொஹர் தான் தொழுதாங்க என்று தீர்மானி சொல்ல இயலாது. ஆனால் அவங்க லொஹர் தான் பிரயாணியாக இருக்கிறதுனால லொஹரு தொழுதாங்க, அதனால் அசர் ஜம்மு செஞ்சாங்க என்று வருது. அதை ஜும்மா என்று எடுத்துக்கொள்வதற்கு அது இடம் தருது அந்த ஹதீஸ். அதனால தான் அறிஞர்கள் மத்தியில் அதில் என்ன இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. அதுபோக இது பிரயாணிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை. அந்த சலுகை எதுக்காக கொடுக்கப்படுது? 2 போய் இதுக்கு ஒன்றா சேர்க்கணும்,
அவன் பிரயாணத்தில் பல வேலைகள் உள்ளவனாக இருப்பான். அந்த உரிய நேரத்தில் தொழுவது ஒரு பிரயாணிக்கு சிரமமாக இருக்கும் என்பது தான் இதனுடைய நோக்கம். இந்த நோக்கம் வந்து எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, வேறு நோக்கம் கிடையாது. சொல்லப்படாட்டான நமக்கே விளங்குது. பிரயாணியாக இருக்கிறவனுக்கு அந்த சலுகை உள்ளூரில் இருக்கிறவனுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிரயாணி என்ற காரணத்திற்காக அவன் சந்திக்கிற பிரச்சனைக்காகத்தான் இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் அவன் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து ஜம்மு செஞ்சிட்டா தான், ஜும்மா தொழுது விட்டு அசரையும் சேர்த்து தொழுது விட்டால்தான் அந்த சலுகையினால் அவனுக்கு ஒரு பயன் இருக்கிறது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்வோமே, ஆனால் அந்த பிரயாணிக்கு கொடுத்த ஒரு சலுகையில் ஒரு மாற்றம் வருது என்கிற ஒரு அடிப்படையில் ஜும்மாவோடையும் ஜம்மு செய்யலாம் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இல்லை லொஹரோடு தானே செஞ்சுருக்கிறாங்க, அதனால் லொஹரில் தான் செய்யணும், லொஹருடைய இடத்துல தானே ஜும்மா இருக்குது, ஜும்மாவுடைய இடத்துல தானே லொஹர் இருக்கிறது என்கிற ஒரு வகையில் ஜம்மு செய்யலாம் என்று புரிந்து கொள்வதற்கும் அது இடம் தருகிறது. இல்லை லொஹருக்கு தான் செஞ்சாங்கன்னு வர்றதுனால நம்ம எப்படி செய்கிறது என்று அதுக்கு இடம் தருகிறது. இது வந்து இருவிதமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நேரடியான ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இது சொல்ல முடியாததுனால ரெண்டு கருத்து உள்ளது தான். இதில் இந்த ரெண்டு கருத்தில் எதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதன்படி நடந்து கொள்ளலாம். தெளிவான நசு கொண்டு வந்தால்தான் அதில் மாற்றி செய்கிறதுக்கு அனுமதி வராது. இதில் வந்து புரிந்து கொள்வது தான். இதை இருவிதமாகவும் ரசூல்லா தொழுது லொஹரா ஜும்மாவா என்று இருவிதமாகவும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் அதில் பல கேள்விகள் வர்றதுனால என்ன செய்கிறாங்கன்னா, லொஹரோட ஜும்மாவோட சேர்த்தும் ஜம்மு செய்யலாம், லொஹரோட சேர்த்தும் ஜம்மு செய்யலாம் பிரயாணிகளுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுப்பதற்கு இடம் இருக்கிறது. அது சரின்னு காணக்கூடியவர்கள் அப்படி செய்யலாம். இல்லைன்னா இது நம்ம ஜும்மா கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி செஞ்சுக்கலாம். ஏன்னா இது கருத்து வேறுபாடு உள்ள விஷயந்தான். ரெண்டுக்குமே தெளிவான ஆதாரத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. புரிந்து கொள்கிற ஒரு விஷயந்தான் அது. சென்னையைச் சேர்ந்த அன்சாரி என்பவர் கேட்குறார், நபிகளாரின் கபரில் சென்று ஒரு மனிதர் மழை வேண்டி துவா செய்ததாக வரும் ஹதீஸின் அறிவிப்பாளர் மாலிகுத்தார். இவர் மஜ்ஹூலா, யார் என்று அறியப்படாதவர் என்பதுதான் குர்ஆன் சுன்னா பேசும் அறிஞர்களின் நிலைப்பாடு. ஆனால் அவர் அறியப்பட்டவர் என்று கூறி அந்த ஹதீஸை ஏற்கலாம், அதில் உள்ளவார்கள் கபர்களுக்கு சென்று நேரடியாக கையேந்தி துவா கேட்கலாம் என்பதற்கு ஒரு சுன்னத் ஜமாத் ஆலிமும் ஆதாரம் காட்டுகிறார். அந்த ஹதீஸ் இடம்பெற்ற ஆதார நூல்கள் முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, பைஹகியின் தலாயிலுன் நுபுவா. இந்த ஹதீஸை சஹீஹ் என்று கூறிய அறிஞர்கள் இமாம் இப்னு ஹஜர். மேலும் 4 இமாம்களும் அவ்வாறு கபருக்கு சென்று துவா செய்திருக்கிறார்கள் என்று இந்த சுன்னத் ஜமாத் ஆலிம் சொல்கிறார். இவர் சொல்வது சரியா விளக்கமும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய உமர் ரலியல்லாஹு காலத்தில் இது என்ன சம்பவம்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்பட்டவுடனே என்ன செய்கிறாருன்னா, ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வர்றார். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய கபர்கிட்ட வந்து ஃபஜா ரஜுலுன் இலா கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு ஒரு மனிதர் வந்து ஃபகால், அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, இஸ்தஸ்கலி உம்மத்திக்க, உங்கள் உம்மத்துக்காக வேண்டி நீங்கள் மழை வேண்டுங்க, அல்லாட்ட மழை வேண்டி அல்லாட்ட துவா செய்யுங்கன்னு கபூரில் வந்து கோரிக்கை வைக்கிறார். இப்போ இன்னமும் கது ஹலக்கு, அவங்க நாசமாக போயிட்டாங்க, அழிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் துவா ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறார். கபூருக்கு வந்து கபூரில் கோரிக்கை வைக்கிறார். கோரிக்கை வச்ச உடனே அந்த மனிதருடைய கனவில் ரசூலுல்லாஹ் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ஏத்தி உமரிடத்தில் நீ சென்று நான் சலான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மழை பெய்யும்னு தகவலையும் தெரிவிச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. இதை இந்த கபூரில் போய் கேட்கலாங்கிற ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா இதை ஆதாரமாக காட்டுவாங்க. இதற்கு மறுப்பு சொல்லக்கூடிய தௌஹீத் அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதனுடைய அறிவிப்பாளரில் ஒரு பிரச்சனை இருக்குது, மாலிகுத்தார் என்பவர் தான் இதை அறிவிக்கிறாரு. மாலிகுத்தார் என்று சொன்னால் அவர் வந்து யாருன்னு அறியப்படாதவர், அவருக்கு பெரிய ரெக்கார்டு ஒன்றும் கிடையாது, அவர் நம்பகத்தன்மை நிரூபிக்கப்படலைன்னு சொல்லி இந்த ஹதீஸை வந்து ஏற்றுக்கிற முடியாதுன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஏற்றுக்கிட்டு கபூரில் போய் கேட்கலாங்கிற கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதை இப்னு ஹஜர் உட்பட இந்த மாலிகுத்தார் என்பவர் வந்து நல்லவர்னு சொல்லியிருக்கிறாங்க, இவர் பலவீனமானால் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சரின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாலிகுத்தார் என்கிற அறிவிப்பாளருங்கிற வகையில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நல்லவர் என்று சொல்வதற்கும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
அவர் யார் என்று தெரியாது என்றும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் இதை சொல்லி கொண்டிருப்பார்கள், அவர் அதை சொல்லி கொண்டிருப்பார்கள்னா தீர்வு வராது. வழங்குதா? தீர்வு வராது. ஆனால் தீர்வு வராதுன்னு என்ன செய்யணும்னுட்டா, இதுக்குள்ளே நீங்கள் போக வேணாம், அறிவிப்பாளருடைய வரிசைக்குள்ளே போகவே வேணாம். இந்த இது முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்குது, பைஹக்கியுடைய தலாயில் நுபுவாவில் இருக்குது. ரெண்டுலையும் இருந்தாலும் இதனுடைய பேசிக்கான ஒரு விஷயம் என்ன, அறிவிப்பாளரே சரியாகவே இருக்கட்டும். அப்புறம் புகாரியில் வரக்கூடிய அறிவிப்பாளராக இருக்கட்டுமே. இது சொல்லக்கூடிய செய்தி என்ன, ஒரு மழை பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு ரசூல்லாட்ட போய், இறந்து போன ரசூல்லாட்ட போய், ரசூல்லாவே நீங்கள் துவா செய்யுங்கன்னு ஒரு மனிதர் கேட்கலாமா? அப்படி கேட்பதை ரசூல்லா கற்று தந்திருக்கிறாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு மனிதர் இறந்துட்டார்னு சொன்னால் அவருக்கு இந்த துன்யாவுக்குமான தொடர்புலாம் அருந்து போய் விடுகிறது. எந்த அளவுக்கு அருந்து போயிடுதுன்னு சொன்னால், நீங்கள் வெள்ளிக்கிழமை எனக்கு அதிகமாக நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள், உங்களுடைய செலவாத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்படும் ரசூல்லா சொல்கிறாங்க. நான் கேட்பேன்னு சொல்லலை. ஃபைன்ன செலாத்துக்கும் மாறுவதத்தும் நலைய, நீங்கள் சொல்கிற செலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படும் ரசூல்லா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொன்னால் கூட இது ரசூலுல்லாஹ் அதுக்கு விளங்காது. அந்த கபூரில் போய் நின்றுக்கிட்டு சொன்னாலும் விளங்காது. ஆனால் சில மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு நேரம் செலவாத்து சொல்கிறாருன்னு போய் மீடியேட்டர் மூலமாகத்தான் என்ன செய்யுங்க அந்த மெசேஜ் போகுங்கிற ஒரு செய்தி நசையில் இருக்கிற ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதே நசையில் தான் வருது. இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சையாஹின ஃபில்லர்லி, பூமியில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். யுபல்லிகூனி மின் உம்மத்தி அஸ்ஸலாம், என் உம்மத்துகள் சொல்லக்கூடிய சலாமை எனக்கு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. நம்ம போய் கபூர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கு யாரை சொல்லலான்னு சொன்னாலும் ரசூலுல்லா கேட்காது. இங்கேருந்து சொல்கிற எதுவும் கேட்காது. அதே நேரத்தில் வானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு உலகத்துக்கு போகக்கூடியவங்க. அவங்க மீடியேட்டர், இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய கபூரில் போய் அவங்க பர்ஸகுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள சந்தித்து உங்களுக்கு இன்னார் சலான் சொன்னார் என்று எடுத்து சொல்லுவாங்க. அப்போ எடுத்து சொல்லுவாங்க என்பதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், நீங்கள் போய் கேட்குற எதுவும் ரசூலுல்லாவுக்கு விளங்காது. அந்த ஒரு பேசிக்கு மாற்றமாக இந்த ஆள் போய்கிட்டு என்ன செய்கிறார், ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய தூதரை மழையை பஞ்சமாக இருக்குது, நீங்கள் மழைக்கு துவா செய்யுங்கன்னு ரசூலுல்லாட்ட போய் கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் அப்படி கேட்கலாம். அவங்க மரணித்த பிறகு இவர் கேட்குற இப்படி விளங்குமா, இதெல்லாம் எடுத்து சொல்வார்னு வருது ஹதீஸில். சலவாத்தை எடுத்து சொல்வார்கள்னு வருது, சலாமை எடுத்து சொல்வார்கள்னு வருது. பாக்கி நீங்கள் என்னத்தை போய் கற்றுனாலும் சரி, எதுவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, மறுமை நாளில் விசாரிப்பான். யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல, ரசூல்மார்களை எல்லாம் அல்லாஹ் விசாரித்து எப்பொழுது மாதா உஜிப்தும், உங்கள் மக்களால் உங்களுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கும் பொழுது, காலு லா இல்ம லனா, ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அப்போ எதுவும் தெரியாது. நீங்கள் இந்த உலகத்தில் ரசூலுல்லாவையோ ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பிறகோ நபிமார்களுடைய காலத்துக்கு பிறகு அந்த நபிமார்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி நடந்தீங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் இவர் போய் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாவே நீங்கள் மழையை கேளுங்கன்னு கேட்டாரா? இது பேசிக்கே மாற்றமாக இருக்குதே. அதே மாதிரி எத்தனை சஹாபாக்கள் ஹவுலுல் கௌசரில் தடுக்கப்படுவாங்களே, அப்போ ரசூலுல்லா அது என் தோழர்கள்னு சொல்லுவாங்களே, அவங்க மாறினது உமக்கு தெரியாதுன்னு நல்லா சொல்லுவானே. நீ இருக்கிற வரைக்கும் தோழர்களாக இருந்தாங்க. லா யா முஹம்மது லா ததரி மா அஹதசு பாதக, உமக்கு பிறகு அவர்கள் என்ன புதிதாக உருவாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். அப்போ நான் சொல்வேன், ஈசா நபி சொன்ன பதிலே சொல்லிடுவேன். என்ன பதில் சொல்லுவேன், இறைவா இவங்க செஞ்சதுக்கு எனக்கு பொறுப்பு கிடையாது, நீ மன்னிச்சாலும் மன்னிச்சிக்க, தண்டிச்சாலும் தண்டிச்சிக்க என்று நான் சொல்லிவிடுவேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் அவங்க மரணித்த பிறகு போய் அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் கேட்டார்னு சொன்னால் அவர் ஹதீஸ் சரியாக இருந்தால் கூட ஒரு மடமை, அது ஒரு அறியாத ஒருத்தர் போய் கேட்டார்னு எடுத்துக்கணுமே தவிர அது ஆதாரமாகுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் மரணத்துக்கு பிறகு என் கபூரில் கேளுங்கன்னு சொன்னாங்களா? அதில் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, இறந்தவர்கள் ரசூல் அடங்கத்தானே செய்வாங்க. அது நடந்த செலவாத்து சலாமு கூட இப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் செலவாத்து சொன்னால் வானவர்கள் மூலமாக எனக்கு எடுத்து சொல்லப்படும், நீங்கள் சலாம் சொன்னால் வானவர்கள் வழியாக எனக்கு எடுத்து சொல்லப்படும்னு சொல்கிறதுனால இந்த ரெண்டு தான் நம்ம சொல்லலாம். அதுவும் அவங்களுக்கு கேட்காது. நாம் சொன்னோங்கிறது மீடியேட்டர் மலக்கு மூலமாக போகும்னு சொல்லியிருக்கும் பொழுது
அப்படி கேட்குற பேசிக்கே தப்பாக இருக்குதே. நீங்கள் மாலிக்குத்தார் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், நல்லவராக இருக்கட்டும் கெட்டவராக இருக்கட்டும், அது நமக்கு டாப்பிக்கே கிடையாது. மிகச்சிறந்த அறிவிப்பாளராக இருந்தால் கூட அந்த மனிதர் செஞ்சது ஆதாரம் கிடையாது மார்க்கத்தில். அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது போக கனவுல ரசூலுல்லாவை பார்க்க முடியுமா என்பது ரெண்டாவது விஷயம் இருக்குது. கனவுல பார்க்குறதை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லா சொல்லிட்டாங்க. புகாரில் 6993 ஹதீஸில் வருகிறது, மர்ரானி ஃபில் மனாமி, எவர் ஒருத்தர் கனவில் என்னை காண்கிறாரோ பச எரானி ஃபில் யக்லத்தி, விழித்த பிறகும் என்னை காண்பார். கனவுல ஒரு கண்டார்னா விழித்தவனையும் காணணும். அப்போ இவர் கனவுல கண்டேங்கிறார்ல, கனவுல கண்டவனை காலையில் என்ன சொல்ல பள்ளிவாசல் உட்காந்துரு மாதிரி இவர் பார்க்கணும். கனவில் யார் காண்கிறாரோ அவர் விழித்த பிறகும் என்னை காண்பார்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மாத்திரம்தான் அவங்கள கனவில் காண முடியும். கனவில் கண்டார்கள்னா பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபி காலையில் சுபுக்கு போவாங்க, பள்ளிவாசலில் இருப்பாங்க, பார்த்துக்குருவாங்க. அப்போ கனவில் கண்டவர் நனவிலும் நினைவிலும் என்ன செய்வார்? அவர் என்னை பார்ப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால யாரெல்லாம் விழித்த பிறகு பார்க்க முடியாதோ அவர்கள் கனவில் பார்த்தால் என்று சொன்னாலும் பொய் தான். கனவுல பார்க்க இயலாது. இப்போ கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நீ போய் உமர்கிட்ட போய் சொல்லு, மழை வரும்னு நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார்கள்னா, இவர் கனவுல பார்த்தாருன்னா காலையில் நேரடியாகவும் பார்த்துருப்பாரு. நேரடியாக பார்க்கல இல்லை, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு நேரடியாக பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புகாரில் 6993 பிரகாரம் கனவுல அவர் வந்தாருங்கிறதே பொய். அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. உமர் ரலியல்லாஹு சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸ் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், அவங்க காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. இது புகாரில் இதை உமர் ரலியல்லாஹு சம்பந்தப்படுத்தி வர்ற காரணத்தினால இந்த ஹதீஸை என்ன செய்கிறோம்? எடுத்து காட்டுறோம். இது ஹதீஸ் இல்லை, உமர் ரலியல்லாஹு கூற்று தான். இருந்தாலும் உமருடைய புரிதல் என்ன, இந்த மாதிரி இதை அவர் ஏற்றுக்கொண்டவராக இருந்தாரா என்பதற்காக வேண்டி தான் இந்த ஒரு செய்தி. புகாரில் 1010 ஹதீஸில் வருகிறது. உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சரியான பஞ்சம் வந்துருமா, பஞ்சம் வந்தோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹும்ம இறைவா இன்னா குன்னா நத்தபஸ்ஸுல் இலைக்கு பி நபியினா, நாங்கள் இதுவரைக்கும் உன்னுடைய நபியை வைத்து மழையை கோரிக்கொண்டிருந்தோம். பஞ்சம் வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுவோம், அவங்க துவா செய்வாங்க, அதன் மூலமாக நாங்கள் மழையை பெற்று வந்தோம். இன்னா நத்தபஸ்ஸுல் இலைக்கு, இப்போ ரசூலுல்லாஹ் இல்லை, இன்னா நத்தபஸ்ஸுல் இலைக்கு பி அம்மி நபியினா, இப்போ எங்களுடைய ரசூல் நபியுடைய அம்மு பெரியவாப்பா இருக்கார்ல அப்பாஸை கொண்டு நாங்கள் உன்னிடத்தில் மழையை தேடுகிறோம். பஸ்கினா, எங்களுக்கு மழையை கூடுன்னு சொல்லி என்ன செய்வார்? அவர் கேட்பார், மழை பெய்யும் அப்படின்னு புகாரில் 1010 ஹதீஸில் இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் அவங்க துவா செய்கிற நிலையில் இருந்தாங்க. அவங்க மரணித்த பிறகு அப்பாஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெரியவாப்பா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட துவா செய்ய சொன்னாங்க என்று தான் வருகிறது. அப்போ அதில் என்ன விளங்குது? மரணித்த பிறகு கோரிக்கை வைத்தல் துவா செய்தல் என்பதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் உமரே அப்படி கேட்டிருப்பார், அல்லாஹ்வுடைய தூதரே கபரில் போய் அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்காக மழைக்காக வேண்டி துவா செய்யுங்கன்றார். அவர் என்ன சொல்கிறாரு? அல்லாட்ட மழைக்கு பஞ்சம் வரும்போது அல்லாட்ட ஒரு துவா செய்கிறார். எப்படி செய்கிறார்? இறைவா, ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் அவங்க வழியாக நாங்கள் மழையை தேடி கொண்டிருந்தோம். இப்போ ரசூலுல்லாஹ் இல்லாத ஆள் வழியாக தேட முடியாது. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா இருக்கிறாங்க, இரத்த சம்பந்தம் இருக்கிறாங்க, அதனால் அவங்க வழியாக உன்கிட்ட கேட்குறோம், எங்களுக்கு மழையை கொடு என்று அவர் சொல்லும் பொழுது அவர்களுக்கு மழை பொழியும் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் வருது. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவர் கனவுல போய் மலைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட போய் மழையை கேட்டார்கள் இருந்தால் அவர் அதை செஞ்சிருப்பார். அவர் அந்த கொள்கையில் அவர் கிடையாது. அதனால் உமர் ரலியல்லாஹு என்ன மாதிரி புரிதலில் இருக்காருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள்ட்ட போய் துவா செய்ய சொல்லலாம், மௌத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட போய் துவா செய்ய சொல்ல முடியாது. அதனால தான் அவங்க பெரியாப்பாட்ட கேட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையெல்லாம் கபூரில் போய் கேட்பதற்கு ஒரு மனிதர் போய் கபூரில் கேட்டாருங்கிறலாம் ஒரு ஆதாரமா? ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார், கனவுல அங்கீகரித்தார்னு வாசலை திறந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் என்னத்தையாவது சொல்லிட்டு கனவுல அங்கீகரித்தார்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருத்தர் என்ன செய்வான்? என்னத்தையாவது புதுசாக அவனை உண்டாக்கிடுவான். உண்டாக்கி விட்டு என்னோட ஆதாரம்? கனவுல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதை நம்புனீங்கன்னா யாரை சொன்னாலும் நீங்கள் நம்பணும்ல. எவனா ஒருத்தர் என்ன செய்வான்? ஒரு புதுசாக மேராஜ் நோம்பை உண்டாக்கிடுவான். மேராஜ் நோம்புக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் கனவுல சொன்னாங்கல்லன்றுவான். அப்போ நீங்கள் எந்த வாசலை திறக்கிறீங்க? கனவில் ரசூலுல்லாஹ் வந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு ஆதாரம் எடுத்தீங்கன்னா
இஸ்லாமே போயிடும். நீங்கள் நினச்சதையெல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்கன்ட்டு போயிடலாம். இது பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அதனால் இந்த இந்த மாதிரி கனவு கதையெல்லாம் கொண்டாந்து கபூரில் கேட்ட கதையெல்லாம் கொண்டாந்து சொல்வதை விட்டுட்டு கபரை பற்றி என்ன இருக்குது, ஒமா அந்த பி முஸ்மீன் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை நீ செவியேற்க செய்ய முடியாது. நபிகளுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னகலா துஸ்மியுல் மௌத்தா, இறந்தவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது அப்படின்னு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் நீங்கள் அழைப்பை அறிய மாட்டார்கள். நீங்கள் அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒஹும் அன் துஆஹிம் காஃபிலூன், நீங்கள் கூப்பிடுறது உங்களுக்கு தெரியாது. நல்லா குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் தெரியுங்கிறீங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கபூரில் போய் கேட்ட தெரியுங்கிறீங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்கள் யாரை போய் அழைக்கிறீர்களோ அவங்களா எஸ்தஜீபுன துவா, உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலும் ஒஹும் அன் துஆஹிம் காஃபிலூன், இவர்கள் துவா செய்கிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் போய் அங்கே உட்காந்து யாரை சொல்லலான்னு அதை சொல்ல தெரியாது. அதனால் தெரியாதுன்னு நல்லா சொல்லியிருக்கும் பொழுது இந்த குர்ஆனுக்கு மாற்றமாக வரக்கூடிய இந்த கட்டுக்கதைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சனதை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை இதுக்கு. இது பேசிக்காகவே இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரான ஒரு கதைன்னு சொல்லி என்ன செய்யணும், இதை ரிஜெக்ட் பண்ணிடணும். அதுபோக இந்த கனவுல வந்துக்கிட்டு இவருக்காக வேண்டி நீங்கள் மழை பெய்யுங்கிற தகவலை சொன்னாங்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆயிஷா நாய்க்கும் பயங்கர யுத்தம் நடக்க போகுதுல, ரெண்டு பேர் கனவுலையும் ஏன்பா சண்டை பிடிச்சிக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன சண்டை நின்றுருக்குமா இல்லையா? அப்போ ஏன் கனவுல வரல? கனவுல வர வேண்டிய தேவைகள் ரொம்ப இருந்துச்சு. இதுக்கு வந்துக்கிட்டு மழை பெய்கிற மேட்டரை விட பெரிய மேட்ரு என்னது, ரத்தாறு ஓடுது. அவங்களுடைய மனைவிக்கும் மருமகனுக்கும் சண்டை. அந்த சண்டையில் பல சஹாபாக்கள் ரத்தம் சிந்தப்படுகிறது, முஸ்லிம் உம்மத்து செதறுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்கலாம், ஆயிஷா நாயுடைய கனவுல ஆயிஷாவே நீ நிறுத்து, அலியை நீ நிறுத்து, இதுதான் சரி, இதன்படி ரெண்டு பேரும் நடந்துக்கிறங்கண்டா மீறி இருப்பாங்களா? அப்போ வரலையே, வர்றதா போல வந்திருப்பாங்க. மாவியாவும் அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய மைத்துனர் தானே, அவருடைய கனவுல போய் நீ யாரோட மோதிக்கிட்டு இருக்கிறாய் அப்படின்னு இவர் பக்கமோ அல்லது அவர் பக்கமோ போய் என்னத்தையா சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னால் சண்டை நின்றுருக்குமே. அப்போ எவ்வளவோ அவங்களுடைய பேரப்பிள்ளைய கொலை பண்ண போகும்போது கனவுல போய் யசீது கனவுல போய் நீ இந்த மாதிரி செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி, அல்லது பேரப்பிள்ளை கனவுல போய் நேர்த்துக்கிட்டு நிற்காதப்பான்னு சொல்லியிருந்தால் சம்பவம் கர்பலா நடந்திருக்குமா? அப்போ எத்தனையோ சம்பவங்களுக்கு ஜனாதிபதி யாருன்னு தேர்ந்தெடுக்கிற பஞ்சாயத்து வரும்போது கனவுல வந்துக்கிட்டு எல்லாரும் கனவுல ரசூலுல்லாஹ் அபூபக்கர் தான்ட்ட பஞ்சாயத்து ரெண்டு அணியாக போய் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்களே, ஒன்றுமே நடந்திருக்காத. இதெல்லாம் சும்மா கட்டுக்கது. கனவுகளை கொண்டுலாம் மார்க்கத்தை நிலை நடத்த முடியாது, வழங்குதா? அந்த மாதிரி ஒரு வாசல் கிடையாது, அது வழங்கிக்கிறணும். அடுத்ததாக கும்பகோணத்தில் இருந்து இம்ரான் என்பவர் கேட்குறார், திருமணம் செய்வது பாதி மார்க்கமாகும் என்ற கருத்தில் வரும் ஹதீஸுகள் சரியானவையான்னு கேட்குறார். இந்த கருத்தை என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு திருமண குத்துபாக்களில் அஜர்த்துமார்கள் ஓதுறாங்கல்ல, அந்த குத்துபாவில் இந்த செய்தி வரும். யார் ஒருவர் கல்யாணம் செய்து கொள்கிறாரோ அவர் மார்க்கத்தில் பாதியை பூரணப்படுத்தி விட்டார், இன்னொரு பாதியில் அவர் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளட்டும். இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸுகளை என்ன செய்கிறாங்க, கல்யாணத்தில் குத்துபான்னு ஓதுவாங்கள்ல அஜர்த்துமார்கள்லாம், அந்த குத்துபாவில் இந்த வாசகத்தை சேர்த்து என்ன செய்கிறாங்க, ஓதுகிறார்கள். அப்போ இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா, இருந்தால் அது சரியான கருத்து தானான்னு ரெண்டே கவனிக்க வேண்டியிருக்குது. முதல்ல இப்படி ஒரு கருத்து இருக்குதான்னு கேட்டால் இருக்குது, பல நூல்களில் இருக்கிறது. உதாரணமாக தபரானியுடைய மூஜமுல் அவுசத்துங்கிற நூலில் இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதனுடைய வாசகம் என்னென்னு கேட்டால், மன் தஸவ்வஜ, யார் திருமணம் செய்து கொள்கிறானோ ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபல் ஈமான், ஈமானில் பாதியை பூர்த்தியாக்கி விட்டான். ஃபல் யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாக்கி, அடுத்த பாதியில் அவன் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அனஸ் சொன்னதாக யஸீத் அர் ருகாஷி என்பவர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஆள். அனஸ் சொன்னதாக அறிவிக்கிற அந்த முதல் அறிவிப்பாளர் என்ன இருக்குன்னு கேட்டால் பலவீனமாக இருக்கார். அதே மாதிரி அந்த யஸீத் என்பவர் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஜாபிர். ஜாபிர்னா ஜாபிருங்கிற சஹாபி இல்லை, ஜாபிர் இப்னு யஸீத் அல் ஜோஃபிங்கிற ஒரு ஆள். இவர் ரொம்ப ரொம்ப பலவீனமான ஆள். இவருடைய ஹதீஸ் மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை விட்டுருணுங்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆள். அவர் சொன்னதாக அறிவிக்கிற ஆள்
இஸ்ராயில் அறிவிக்கிறாரு, இஸ்ராயில் சொன்னதாக அறிவிக்கிறது ஜாஃபிர் அறிவிக்கிறாரு, அவர் அறிவிப்பதாக வந்து இஸ்மாங்க அவர் அறிவிக்கிறாரு, அவர் சொன்னதாக அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால் முகமது இப்னு சஹல் என்பவர் அறிவிக்கிறார். இவர் மஜ்ஹூலுல் ஹால், இவர் யாருன்னே தெரியாத ஒரு ஆள். அவர் யாருக்கு அறிவிக்கிறார்னு கேட்டால் முகமது இப்னு மூசா என்பவருக்கு அறிவிக்கிறாரு. இவர் முத்தஹமுன் பில் வலையை இட்டு கட்டுவதில் வந்து இட்டு கட்டுவார் என்று சந்தேகிக்கப்பட்டவர். இட்டு கட்டி சொல்லக்கூடிய, அப்போ இதில் வந்து 2 பலவீனமான ஆள், ஒரு இட்டு கட்டுற ஒரு ஆள் இருக்கிறார். இந்த ஆட்கள் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் வர்றதுனால தபுரானியுடைய அவுசத்தில் உள்ள ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸாக போயிடுது. அதே தபுரானி அவுசத்தில் இன்னொரு அறிவிப்பும் வருகிறது, அதில் இதே வாசகம் தான் இருக்கிறது. அதை சொல்கிறதுல வந்து யார் சொல்கிறாருன்னு கேட்டால் அதை யஸீத் ருக்காஷின்னு சொன்னோம்ல, அவர் தான் அனசிட்டிருந்து சொல்லுகிறாரு. அவர் பலவீனம். அவற்றிருந்து அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால் ஹலீல் இப்னு முர்ரா என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள். 2 பலவீனமான ஆள் இடம்பெறக்கூடிய வகையில் அதே தபுரானியுடைய அவுசத்தில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. இதுவும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி பைஹக்கியுடைய ஷுஅபுல் ஈமான் அப்படிங்கிற ஒரு நூலில் வருகிறது. அதில் யார் அறிவிக்கிறாருன்னா அனசு சொன்னதாக அறிவிக்கிறது வந்து யஸீத் ருக்காஷின்னு சொன்னோம்ல, அவர் தான் அறிவிக்கிறாரு. அவரிடமிருந்து அறிவிக்கிறவர் யாருன்னா ஹலீல் இப்னு முர்ரா அறிவிக்கிறாரு. 2 பேருமே பலவீனமான ஆளுக்குங்கிறதுனால இது ஏற்கத்தக்க ஹதீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து இதே ஹதீஸ் வந்து ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸில் யார் அறிவிக்கிறாருன்னு கேட்டால் ஜுஹைர் பின் முஹம்மது என்பவர் அறிவிக்கிறாரு. இந்த ஜுஹைர் பின் முஹம்மது வந்து பலவீனமான ஆள். இவர் லஹு மனாக்கீர், இவர் நிறைய முன்கரான மறுக்கப்பட்ட பல ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறாரு. இப்னு ஹஜர் ஆய்வு செஞ்சுட்டு இன்னஹு லாயிஃபுன், இவர் முற்றிலும் பலவீனமான ஆள் என்று அவங்களும் சொல்லிடுறாங்க. ஹாக்கிமுடைய ஹதீஸும் சரியில்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்னத் அபு யஅலாங்கிற ஒரு நூலில் ஒரு ஹதீஸ் வருகிறது, இதே கருத்துப்பட ஹதீஸ் வருகிறது. அது அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் அப்துர் ரஹீம் இப்னு ஸைத் அல் அம்மி என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் வந்து கதபுக இப்னு மொயின் வந்து அவரை பொய்யர்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தால் பொய் சொல்கிற ஒரு ஆள், ஹதீஸில் நபி சொல்லாதையெல்லாம் சொன்னார்னு இட்டுக்கட்டுற ஒரு ஆள் என்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். அவர் யார் வழியை அறிவிக்கிறார்னா அவர் தகப்பனார் வழியை அறிவிக்கிறார், அந்த ஸைதுல் அம்மி என்பவர் வழியாக. அவர் பலவீனமான ஆள். அப்துர் ரஹீம் வந்து இட்டுக்கட்டுற ஆள், வாப்பா வந்து பலவீனமான ஆள். இப்படியான ஆள் வழியாகத்தான் இந்த எல்லாமே அனசு வழியாகத்தான் வருது. இந்த ஒரு ஹதீஸும் வந்து இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கிறது, இதுவும் ஆதாரம் இல்லை. அதே மாதிரி தர்ஹீபுங்கிற ஒரு நூலில் இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் யார் வருதுன்னு கேட்டால் யஸீத் இப்னு அபான் என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் பலவீனமான ஆள். அதான் யஸீத் ருக்காஷின்னு சொன்னோம்ல, அந்த ஆள் தான் அது. அதே மாதிரி இஸ்ராயில் ஹாலித் என்பவர் வழியாக அறிவிக்கிறார். அவர் வந்து ஹதீஸ் வந்து மத்ரூக்குல் ஹதீஸ், அவரோட ஹதீஸை விட்டுருணுங்கிறாங்க. முகமது இப்னு அம்ரு அப்படிங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார், மஜ்ஹூலுல் ஹால், இவர் யாருன்னு தெரியாதவர். அப்போ இந்த கருத்தில் வரக்கூடிய இவ்வளோ தான் ஹதீஸுகள் இந்த நூல்களில் தான் மொத்தமே வந்திருக்கிறது. இந்த கருத்தில் வர்ற எல்லா ஹதீஸுகளுமே இட்டுக்கட்டப்பட்டவர்களாலும் பலவீனர்களாலும் அறிவிக்கப்படுகிற காரணத்தினால் இதை ஒரு ஆத்தண்டிக்காக எடுத்துக்கொண்டு கல்யாண உரைகள் எல்லாம் அவங்க பேசுவது வந்து சரியானது கிடையாது. அதுபோக இதனுடைய கருத்து சரியா? தீனில் வந்து கல்யாணங்கிறது பாதி, மீதி எல்லாம் சேர்ந்து பாதியா? கல்யாணங்கிற ஒரு சின்ன ஒரு ஆயிரக்கணக்கான முஸ்லீம் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒரு சின்ன ஒரு ரோல், அது அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணோன்னா பாதி தீன் அடைஞ்சிட்டார். அவர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டார்னு சொன்னால் பாதி தீன் அடைந்து கொண்டாராம். மீதி உள்ளதில் அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும்ங்கிறது வந்து அது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. அது பாதி தீன்லாம் கிடையாது. தீனில் உள்ள எத்தனையோ காரியங்களில் கல்யாணம் ஒரு சுன்னத்து. கல்யாணங்கிற ஒரு சுன்னத்தை தவிர அவள் தொழுகை நோன்பு இது எல்லாமே பாதி, கல்யாணம் மட்டும் பாதியா? அப்போ எவ்வளோ விஷயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பல்லாயிரக்கணக்கான கட்டளைகளில் கடுமையான கட்டளைகள் ஏராளமாக இருக்க அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பாதி, இது மட்டும் பாதின்னு சொல்லுவது வந்து சும்மா கல்யாணத்தில் ஒரு ருசிகரமாக இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி யாரை இட்டுக்கட்டி சொன்னதாக இருக்கே தவிர கல்யாணங்கிறலாம் தீனில் பாதிலாம் கிடையாது. தீனில் ஒரு அம்சம். தீனில் என்ன இருக்குது? தீனில் உள்ள செய்ய வேண்டிய காரியங்களில் பல காரியங்களில் அது ஒரு காரியம், அவ்வளவுதான். இதில் தீனையே பாதி அடைஞ்சிட்டாரான். கல்யாணம் பண்ணோன்னு நினைச்சிட்டாரான், அது தீன்லேயே பாதி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது வந்து கருத்துப்படி பார்த்தாலும் கூட அது சரியில்லை. அடுத்து வந்து கடையநல்லூர் இக்பால் நகர் தௌஹீது பேரவை அப்துல் அஜீஸ் என்பவர் கேட்குறார், ஒருவர் இறை மறுப்பாளர், முஸ்லீமா, அவர் இறை மறுப்பாளராம், தொழுக மாட்டாராம், எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் திராவிட கழகத்தில் உள்ளவர், மொத்தத்தில் அவர் இறை மறுப்பாளர். அவர் மூத்தாகிவிட்டார். அவருக்கு ஜனாசா தொழ போகலாமா?
ஆனால் நான் விளக்கம் தெரியாமல் போகவில்லை. மனசு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு விளக்கம் தரவும், நான் செய்து சரியா தப்பா அப்படிங்கிறார். அதாவது பெயரளவுக்கு முஸ்லீமாக இருந்து கொண்டு கடவுளே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிரான்னு சொல்லக்கூடிய திராவிட கழகம்ங்கிறதுல உறுப்பினராக இருக்கிறார். தொழுகை கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதையுமே அவர் நம்புறது கிடையாது. முஸ்லீமுடைய குடும்பத்தில் பிறந்துட்டாரே தவிர அவர் எதுலேயுமே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள், கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர் முஸ்லீம் பேரில் இருக்கிறனால இறந்த பிறகு ஜனாசா தொழுகையில் நான் கலந்து கொள்ளாமல் இருந்துட்டேன், அது தப்பாக நான் செஞ்சே சரியான்னு கேட்குறார். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் ஜனாசா தொழுகையை தொழுகிறதுக்கும் போது அல்லாவை ரசூலை மறுத்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தொழுவிக்க கூடாது என்று தெளிவாக கட்டளையிடுறான். அந்த ஜமாத்தை தொழுவிச்சிருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அவரை தான் நம்பாதால் அவருக்கே தொழுவிக்கிறீங்க. அவர் அல்லாஹ் ரசூல் இல்லைங்கிறாரு. அவர் திராவிட கழகத்தில் கொண்டு கொடுத்து உங்கள் முறைப்படி என்னமோ கருப்பு துணியை போற்றி கொண்டு என்னமோ செஞ்சுக்கிறங்க பாண்டிய கொடுத்துருக்கணுமே தவிர, அவரே நம்பாத ஒன்றை போய் செஞ்சால் இவங்க எப்படி ஜமாத்தார்கள் இப்படி இருக்கனா இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஊர் ஜமாத்தார்கள் இப்படி வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலா துசல்லி அலா ஹதி மின்ஹு மாத்த, அவர்களில் யார் இறந்தாலும் அபதன் ஒருபோது நீ தொழுவிக்க நடத்தாதே, ஒலா தக்கும் அலா கபுரிஹி, அவருடைய கபூரில் கூட போய் நிற்காத. ஏன் நிற்காத என்றால், இன்னஹும் கஃபரு பில்லாஹி ஒ ரசூலிஹி, அவர்கள் அல்லாவையும் ரசூலையும் நிராகரிக்கிறார்கள். இப்போ மாத்துவகும் ஃபாசிகூன், பாவிகளாக இருக்கும் நிலையில் மரணித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி அல்லாஹ் ரசூலை மறுத்து பாவியாக மரணித்தவர்களுக்கு நபியை ஒருபோதும் நீ தொழுகை நடத்தாத என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், 9:84 சொல்கிறான். இவர்களுக்கு நம்ம தொழுகை என்ன, இவருக்கு எல்லாம் மன்னிச்சிரு சொர்க்கத்தை கொடுன்னு அர்த்தம். அவன் தான் காஃபிராக இருக்கான், எப்படி எல்லாம் மன்னிப்பான்? ஜனாசா தொழுகை என்பதே பாவ மன்னிப்பு கேட்பது தான். யாருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான், அவருக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்கலாமா? அவருக்கு நீங்கள் தொழுவாமல் இருந்ததன் மூலமாக நீங்கள் சரியான மார்க்கத்தை கடைப்பிடித்திருக்கிறீர்கள். தொழுதன் மூலமாக ஜமாத்தார்கள் கூமுட்டைகளாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 9:114 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாக்கானலின் நபி உள்ளதி நாமனும், மூமின்களுக்கும் இந்த நபிக்கும் அனுமதி கிடையாது. எஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதி இல்லை. உளவுக்கான உளி குர்பா, அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரியே அப்படின்ற மிம்பாதி மாத்த பையனலகும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவங்க நரகவாசிகள் என்று அவங்களுடைய செயல்கள் மூலமாக தெளிவானதற்கு பிறகு அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறது கூடாது, நபிக்கே கூடாதுன்ட்டு அல்லாஹ். அப்போ இவர் தான் நல்லா சொல்கிறீங்க கடவுள் இல்லைன்றார், மறுத்தார், கடவுள் மறுப்பாளர், கடவுளை கிடையாதுன்னு சொல்ல ஒருத்தன்ட்ட போய் என் கடவுள் மன்னிப்பு கேட்குறது அவன் கொள்கைக்கு அது மாற்றமில்ல. அந்த குடும்பத்தாரை மறுத்திருக்கணும், எங்களுக்கு தொழுவிக்கணும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். சரியான கொள்கைவாதிகளாக இருந்தால் அவங்க எதை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகணுமே தவிர, நீங்கள் பிறப்பால் முஸ்லீம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது அடிப்படை. பிறப்பால்லாம் ஒருத்தர் முஸ்லீம் ஆக முடியாது, நம்பினால்தான் முஸ்லீமாக இருக்க முடியும். அடுத்து ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், ஜக்காத்து கடமையாகியும் ஒருவர் ஜக்காத்து கொடுக்காது இருந்தால் அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுமா? ஒரு பயணி உண்பது குடிப்பது உறுத்தி இருப்பது அனைத்தும் ஹராம் எனில் அவனது துவா எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று நபிமொழி உள்ளதால் இந்த சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொல்லி திருச்சியைச் சேர்ந்த தாஹிர் ஹுசைன் என்பவர் கேட்குறார். அதாவது ஒருத்தருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவருடைய உணவு என்ன இருக்கணும், ஹலாலாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒருவன் பிரயாணத்தில் போகிறான். பிரயாணத்தில் போகும்போது துவா அங்கீகரிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. பிரயாணத்தில் எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த எல்லாம் மறக்காமல் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய துவாக்கள் என்ன செய்யப்படும், அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணிவிட்டு யாரப்பின்னு அவன் கேட்குறான். ஆனால் ஓ மல்பசு ஹராம், அவன் அணிந்திருக்க ஆடை ஹராமாக இருக்கிறது. ஓ மத்தாமு ஹராம், அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. அண்ணா யுஸ்தஜாபுலகு, எப்படி அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதாக இருந்தால் ஹராமான உணவில் அவன் சாப்பிடக்கூடாது, ஹராமான உடைகளை அணியக்கூடாது, ஹராமான சம்பாத்தியத்தில் அவன் வாழக்கூடாது. அது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு தடை என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறேங்கிறார். இதன் அடிப்படையில் ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கல, அப்போ ஹராமான காசாக போச்சா இல்லையா? இவர் ஜக்காத்து கொடுக்காதவருடைய துவா எல்லாம் ஏற்றுக்கிடுவானான்னு கேட்குறார். ஜக்காத்து கொடுக்காத காரணத்தினால் அந்த சம்பாத்தியம் ஹராமாகாது. ஜக்காத்து கொடுக்கலங்கிற குற்றம் வருமே தவிர அவர் சம்பாதித்த விதத்தை வைத்து தான் ஹராம் என்று வரும். ஒரு சம்பாதிக்கிறான்னு சொன்னால் வட்டி மூலம் சம்பாதிச்சானா, மதுபானத்தை விற்பனை செஞ்சு சம்பாதிச்சானா, ஏமாற்றி சம்பாதிச்சானா, மார்க்கம் தடை செய்திருக்கிற காரியங்களை வைத்து தொழில் நடத்தி பிழைப்பு நடத்தி சம்பாதித்தானா, திருடி சம்பாதிச்சானா, இதில் தான் ஹராம் என்பது வரும்.
இவன் ஜக்காத் முறைப்படி ஹலாலான முறையில் வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சிருக்கிறான். ஜக்காத்துங்கிற அந்த கடமை அவன் செய்யலை. அந்த கடமை தவறிய குற்றம் நடந்த காரணத்தினால் அவன் சம்பாதிச்சது ஹராம்னு ஆகிறது. சம்பாத்தியம் ஹராம் என்பது வருவாய் எந்த வழியில் வருகிறது என்பதை வைத்து தான் அதுக்கு அந்த தீர்ப்பளிக்க முடியும். வருவாய் சரியாக வந்திருக்கும் என்று சொன்னால், அதில் அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை என்று சொன்னால் அதுக்கு தனி குற்றம் இருக்கிறது. அது துவாவை அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு அந்த அவனுடைய பணமே ஹராமு அப்படின்னு சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எந்த ஹதீஸ் அதுக்கு பொருந்தாது. எனக்குதா ஜக்காத்து கொடுக்காத குற்றம் இருக்குது, அதுக்கெல்லாம் கேள்வி கேட்பான். ஜக்காத்தை கொடுக்காதவங்க கூட அல்லாட ஒரு துவா செஞ்சானா என்ன செய்வான்? ஹலாலான சம்பாத்தியத்தில் வாழ்ந்தவனாக இருந்தால் அதை எல்லாம் ஏற்றுக்கிறோம். அதுக்கு ஒரு இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காது. அடுத்ததாக சிங்கப்பூர்லேருந்து ஜாவிதுங்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு, பள்ளிவாசலை ஒருவர் கட்டுகிறார், அந்த கட்டிய ஒரு பெயரையே பள்ளிவாசலுக்கு வைக்கலாமா? அவ்வாறு செய்வது முகஸ்துதியில் சேருமா அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக பள்ளிவாசல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது 72வது சூறாவில் 18வது வசனத்தில் சொல்கிறான், அன்னல் மசாஜிது லில்லா, பள்ளிவாசல்கள் யாவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், வலா ததுவும் அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீர்கள் அப்படின்னு குர்ஆனில் ஒரு பள்ளிவாசலை பற்றிய ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறை என்னன்னு கேட்டால், எல்லா பள்ளிக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய பள்ளின்னு சொல்லும்போது அப்துல் கார் பள்ளின்னு சொன்னால் என்னவாகும்? பள்ளிவாசலுக்கு உரிமையாளன் அல்லாஹ் தான். அப்படி இருக்கும் பொழுது இன்னார் பள்ளின்னு சொல்லுவது இதுக்கு மாற்றமாக அமையுமே என்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஆனால் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு உரியது என்பதை மறுக்காத வகையில் ஒரு அடையாளத்திற்காக வேண்டி ஒரு பேரை வச்சோம்னு சொன்னால், அதனால் அந்த பள்ளிவாசலை அவருக்கு சொந்தமாக்குனது ஆகாது. ஏனென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல பள்ளிவாசல்கள் மதீனாவை சுற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியே எடுத்துக்கிறோமே, மஸ்ஜித் நபவி இருக்குது, அந்த பள்ளிக்கு பேர் என்ன? நபியின் பள்ளி. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு பேர் என்னது? மஸ்ஜிது நபவி. நபியின் பள்ளி மஸ்ஜிதி, எனது பள்ளி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பள்ளியை என் பள்ளின்னு சொல்லலாமா? அப்போ என் பள்ளிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நான் கட்டின பள்ளி, நான் தலைமை தாங்கி நடத்தின ஒரு பள்ளி அப்படின்னு அர்த்தம் வருமே தவிர, அல்லாஹ் தான் பள்ளிக்கு உரியவன் என்பதற்கு எதிராக இது வராது. எதிராக வரும்டா நினைஞ்சிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது பள்ளின்னு 3 இடத்திற்கு தொழுவதற்கு சிறப்பு இருக்கும்போது மஸ்ஜிதி ஹாதா, எனது இந்த பள்ளி என்று சொல்ல எனது பள்ளின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் என்ன செய்கிறோம்? மஸ்ஜிது நபவி, நபியின் பள்ளின்னு சொல்கிறோம். அது நபியின் பள்ளி அல்லாவின் பள்ளியா? அல்லாவின் பள்ளி தான். அல்லாஹ் பேசிக்காக அல்லாவின் பள்ளி, அடையாளத்துக்காக நபியின் பள்ளி. அடையாளத்துக்கு பேர் வைத்தல் என்பது அந்த பள்ளியை அவருக்குரியதாக ஆக்கிவிட்டோம் என்ற கருத்தை தராது. மஸ்ஜித் நபின்னு வந்தாலும் நபியை வணங்குற பள்ளியாது? நபி உரிமையாளர் ஆகிற பள்ளியா? நபியுடைய சொந்தக்காரங்கள்லாம் பங்கு போட்டுக்குருவாங்களா? அது அல்லாஹ்வுடைய அர்த்தம் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய பள்ளி என்பதற்கு மாற்றமில்லாத வகையில் ஒரு அடையாளம் சொல்வதற்காக அப்படி பள்ளிக்கு பேர் இருக்கலாமான்னா இருக்கலாம். உதாரணமாக புகாரியில் 420வது ஹதீஸில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை பந்தயம் வைப்பாங்க. குதிரை பந்தயம் ரேஸ் இல்லை, அந்த போருக்கு போகிற குதிரைகள் எது நல்லா ஓடுதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு எல்லையை வைத்து என்ன செய்வாங்க, அந்த குதிரைக்கு ஓட்ட பந்தயம் வைப்பாங்க. அதுக்கு எல்லையாக என்ன வைப்பான்னு கேட்டால், சனியத்துல் விதாங்கிற இடத்துல இருந்து பனு சுரைக்குடைய மஸ்ஜித பனி சுரைக் இலா மஸ்ஜிதி பனி சுரைக், பனி சுரைக்கு என்ற கோத்திரத்தினுடைய பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. பனு சுரைக்குங்கிறது ஒரு சமுதாயம், சுரைக்கின் மக்கள். பனு சுரைக்கு என்ற ஒரு சமுதாயம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிட்டாங்க. அந்த பள்ளிக்கு பேர் என்னன்னு கேட்டால் மஸ்ஜித பனி சுரைக்கு தான். பனு சுரைக்கின் பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளி தான், ஆனால் அதுக்கு என்ன பேர்? பனு சுரைக்கு பள்ளிவாசல். அப்போ இந்த இடம் சனியத்துல் விதாவிலேருந்து பனு சுரைக்கு வரைக்கும் குதிரையை ஓட விடுவாங்க. அதில் யார் முதல் ஓடுதோ அது ஃபஸ்ட்டு ப்ரைஸு, அது அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுது சனியத்துல் விதா என்கிற இடத்துல இருந்து மஸ்ஜித பனு சுரைக்கு வரைக்கும் ஒரு எல்லையாக நிர்ணயித்தார்கள்னு வருது புகாரில் 420வது ஹதீஸ். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. அது ஒரு சமுதாயத்தின் பெயரால் அறியப்பட்டிருக்கிறது, மஸ்ஜிது பனு சுரைக்கு என்று அறியப்பட்டிருக்கிறது என்பதை புகாரில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி புகாரில் 5163வது ஹதீஸில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மர்ரபினா ஃபி மஸ்ஜித் பனி ரிஃபா,
பனு ரிஃபாவுக்கு சொந்தமான மஸ்ஜிதில் எங்களை அனசு கடந்து சென்றார். மதீனாவில் அனசுகள் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, பனு ரிஃபா என்பவர்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளி தான். ஆனால் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி இந்த பள்ளின்னு சொல்லி ஒரு அடையாளம் சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு போனோன்னா எல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளி தானே, அப்போ எந்த பள்ளிக்கு போனேன் அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி மஸ்ஜித பனி ரிஃபான்னு இருந்திருக்கிறது. அது புகாரில் 5163வது ஹதீஸில் அதை நீங்கள் பார்க்கலாம். பெரிய பெரிய ஹதீஸுகள். நம்ம அந்த பேருக்கு மட்டும்தான் அதை எடுத்து காட்டுகிறோம். அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆலியா என்ற பகுதியிலிருந்து வந்தார்கள். ஹத்தா இதா மர்ரபி மஸ்ஜித் பனி முஆவியா, பனு முஆவியாவின் மக்களுடைய பள்ளி, முஆவியாவுடைய மக்களின் பள்ளிவாசல்னு ஒரு பேர் பெற்ற பள்ளி இருக்குது. அந்த மஸ்ஜிது பனு முஆவியாவை கடந்து செல்லும் பொழுது அங்கே போய் 2 ரக்காத் தொழுதார்கள். அப்புறம் சொல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்னன்னு கேட்டால் மஸ்ஜிது பனு முஆவியா, பனு முஆவியாவுடைய மஸ்ஜிது. பனுண்டா மக்கள்ன்ற அர்த்தம். பனு முஆவியான்னா முஆவியாவின் மக்கள், முஆவியாவுடைய சன் ஆஃப் முஆவியான்ற அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு பேர் இருக்கும்போது இது என்ன பனு முஆவியா பேர்னு வச்சுருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் கண்டிக்கலை. அது போய் தொழுவுறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் வருது. பனு முஆவியாங்கிற பேரில் பள்ளிவாசல் இருந்திருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி குபாவில் தங்குறாங்க. மதீனாவுடைய என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ட்ரன்ஸ் தான் குபாங்கிறது. இந்த குபாங்கிற ஏரியாவில் தங்குறாங்க. சில நாட்கள் தங்கி அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. யார் கட்டுறாருன்னு கேட்டால் அங்கே அம்ர் இப்னு அவுஃபுடைய குடும்பத்தார்னு ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. குபாங்கிற அந்த ஏரியாவுக்கு பேர். அந்த கட்டின ஆளுக்கு யாருன்னு கேட்டால் அம்ர் இப்னு அவுஃபுடைய குடும்பத்தார்கள். அப்போ அந்த பள்ளியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழுதாங்கன்னு வருது. எப்படி வருது? தஹல ரசூல் கட்டிட்டு பிறகு மதீனாவுக்கு இந்த பள்ளியை கட்டிக்கிட்டாங்க. இடையிடையில் அங்கே போவாங்க, குபாவுக்கு போவாங்க. அந்த குபாவுடைய பள்ளி அந்த ஏரியாவை வைத்து குபா பள்ளின்னு சொல்லப்பட்டாலும் அந்த பள்ளிக்கு நெசப்பேர் என்னன்னு கேட்டால் மஸ்ஜிது பனி அம்ர் இப்னு அவுஃப், அம்ர் இப்னு அவுஃபின் மக்களுடைய பள்ளி அப்படிங்கிறது அதுக்கு பேர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித பனி அம்ர் இப்னு அவுஃபின், அம்ர் இப்னு அவுஃபுடைய மக்களின் பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் நுழைந்தார்கள், சென்றார்கள்னு வருது. அதான் மஸ்ஜித குபா என்று விளக்கமாக பின்னாடி சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ இது அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அம்ர் இப்னு அவுஃபுடைய பள்ளிவாசல்ன்ற பேரில் பள்ளி இருந்திருக்கிறது. அதே மாதிரி நசையில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால் சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மஸ்ஜித் பனி அப்துல் அஷ்ஹல், அப்துல் அஷ்ஹது குடும்பத்தாரின் பள்ளி. அப்துல் அஷ்ஹல்னு ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தார்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டிக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பேர்னு கேட்டால் அப்துல் அஷ்ஹல் குடும்பத்தாருடைய பள்ளி என்று பேர். அதில் போய் மகரிபு தொழுதாங்க. சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தல் மகரிபி. வெளியூர் போகும்போது, ஊருக்கு வெளியே போகும்போது அந்த இடத்துல பள்ளி வந்துடும். அந்த பள்ளி என்னென்னா அப்துல் அஷ்ஹலுடைய குடும்பத்து பள்ளி. அந்த பள்ளியில் போய் ரசூலுல்லாஹ் மகரிபு தொழுதார்கள் என்று என்ன செய்கிறது, நசையில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அதனால் பள்ளிவாசல்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்காக வேண்டி பேர் வைக்கிறது அது தப்பு கிடையாது. இப்போ கூட ஆயிஷா நாய் ஒரு இடத்துல போய் என்னஞ்சாங்கன்னு கேட்டால் மாதவிடாய் ஏற்பட்டதுனால அவங்க உம்ரா செய்யலை. அப்போ தண்ணியுங்கிற இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து உம்ரா இஹ்ராம் கட்டி தூய்வாங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி மஸ்ஜித் ஆயிஷான்னு பேர் வச்சுருக்காங்க, ஆயிஷாவுடைய பள்ளின்னு. ஆயிஷா அந்த வரலாற்றில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க என்பதற்காகத்தானே தவிர அது ஆயிஷாவை வணங்குறதுக்குள்ள பள்ளியும் கிடையாது, ஆயிஷாவுக்கு அதில் எந்த ஒரு சொந்தமும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பள்ளிகளுக்கு பேர் வைக்கிறது தப்பு கிடையாது. ஒருத்தர் கட்டினா கூட அவர் பேரை கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவர் அதை வச்சு விரும்பிடக்கூடாது. அவருக்கு பிறகு வச்சாங்கன்னா அது முகஸ்துதில் வராது. அவர் பள்ளிவாசலை கட்டும்போது ஏன் பள்ளின்னு நான் தான் கட்டுறேன்னு அப்படி வச்சுட்டாருன்னு வைங்க, அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. தன்னுடைய பெயருக்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டினாரையானால் கிடைக்காது. அவர் ஒரு பள்ளியை கட்டிட்டு போயிட்டார். பின்னாடி உள்ள மக்கள் இப்ராஹிமுடைய பள்ளி, இப்ராஹிம்னு ஒரு ஆள் கட்டினார்னு வைங்களேன், இஸ்மாயில் கட்டினா இஸ்மாயில் பள்ளின்னு சொல்லி கொண்டார்கள்னு சொன்னால் அதில் ஒரு தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நாட்டில் உள்ள எல்லா பள்ளிக்கும் ஒரு பேரை வச்சுருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா மொஹிதீன் ஆண்டவர் பள்ளி. எல்லா பள்ளிவாசலுக்கும் பேர் என்னென்னு கேட்டால் மொஹிதீன் லெட்டர் பேட் அப்படி தான் அடிச்சுருக்கிறாங்க. எல்லா பள்ளிவாசல்களும் என்னது, அந்த தேனி மொஹிதீன் ஆண்டவர் பள்ளி, பெரியகுளம் மொஹிதீன் ஆண்டவர் பள்ளின்னு வச்சுருக்கிறாங்க. இது என்னென்னு கேட்டால் அந்த மொஹிதீன் அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் அவர் சில பக்கீர் சாக்களை உண்டாக்கியிருந்தார். அவங்க போய் ஊராக போய் அவரை பற்றி புகழ்ந்து அல்லா போல பிச்சை எடுக்கும்போது அந்த பக்கீர் சாக்கள் அவரை புகழ்ந்து பாடினோன்னா அது மக்கள் மனசில் உட்காந்து அவர் தான் அல்லாவுக்கு அடுத்த ஆளுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை உண்டாக்கிட்டாங்க. அதனால் உட்காந்தா யாமோ இது, நின்றா யாமோ இதுன்பாங்க,
மொய்தீன் ஆண்டு வருமாங்க, அவர் தான் கடவுள் மாதிரி, ரசூல்லா விட பெரிய ஆள் யார் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, கட்டுற பள்ளிவாசல்லாம் மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு கட்டுறாங்க. அன்னைக்கு இருந்த மக்களுடைய நம்பிக்கை அதுதான். நம்ம வந்து எல்லா அவுலியாக்களுக்கும் அங்கங்கே தர்காக்கள் இருக்குது, ஆனால் மொய்தீன் ஆண்டவருக்கு உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் அவருடைய பள்ளி அப்படின்னு ஆக்கி மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு பேர் வைக்கிறாங்க. இது இப்போ அப்பட்டமான சிறுக்கு, அவருடைய பள்ளின்னு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசலுக்கு மொய்தீன் ஆண்டவருக்கு நேர்ச்சை பண்ணிக்கிடுவாங்க. வீடுகளில் நேர்ச்சை பண்ணிவிட்டு அதை எங்கே கொடுத்துடுவாங்கன்னா பள்ளிவாசல் கொடுத்துடுவாங்க. மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு வர்ற மொய்தீன் ஆண்டவர் பள்ளிக்கு மண்ணெண்ணெய் 1 லிட்டர் வாங்கி கொடுக்குறேன்னு என்ன செய்வாங்க, நேர்ச்சை பண்ணிடுவாங்க. ஒரு பாட்டில், லிட்டரு கிடையாது, பாட்டில்னு சொல்லுவாங்க, அந்த போத்தல் எங்கள் ஊரில் ஒரு போத்தல் மண்ணெண்ணெய் வாங்கி கொடுக்குறேன்னு நேர்ச்சை பண்ணிக்கிடுவாங்க. நேர்ச்சை பண்ணி நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அந்த பள்ளிவாசலில். அதுக்கு ஒரு டின்னு வச்சுருப்பாங்க, ஊற்றிட்டு வருவோம். யாருக்காக ஊற்றுறோன்னா மொய்தீன் ஆண்டவருக்காக வேண்டி. அந்த பள்ளிவாசலே மொய்தீன் ஆண்டவருக்குன்னு ஆக்கிவிட்டாங்க. இந்த பேரை அப்புறம் அழிக்கணும். மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு அவருக்கு என்ன ரோல் இதில்? அவர் கட்டினாரா, அவர் சம்மந்தப்பட்டாரா, அவரை அடையாளமாக்குவதுன்னா, அடையாளம்னா ஒன்றே தான் ஆக்க முடியும். அம்புட்டு பள்ளியும் ஆக்கிவிட்டானுல, அம்புட்டு பள்ளியும் மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு ஆக்குனாங்கன்னா இதை கண்டிப்பாக இந்த பேர் என்ன செய்யணும், அழிக்கப்படணும். அது வந்து ஏதோ அந்த தெருவை வச்சு பேரை வச்சு ஏதாவது ஒன்று வச்சுட்டு போங்க, வடக்கு தெருப்பள்ளி, தெற்கு திருப்பள்ளி, அப்படி ஏதாவது அடையாளமாக ஆக்கிக்கிறணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்லாம் எழுதுவது, அதை வந்து லெட்டர் பேட் அடிக்கிறது, அதன் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுவதெல்லாம் மாற்றி அவனுக்கு கண்டிப்பாக அல்லாவுடைய பள்ளிங்கிறதுக்கு மாற்றமாயிரும். அது விளங்கிக்கிறணும். அடுத்ததாக வந்து ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அரவாணிகளுடன் தனிமையில் இருக்கலாமா? சாகுல்ல மீது இக்பால் நகர் தௌஹீத் பேரவை, கடைநல்லூர். அதாவது அரவாணிங்கிறாங்கல்ல, அரவாணின்னா திருநங்கைகள், திருநம்பிகள்னு பெருசாக ஒரு பேரை வச்சு என்ன செய்கிறாங்க, வச்சுருக்காங்க. இப்போ கூட வந்து விழுப்புரத்துக்கு பக்கத்தில் அவங்களுக்குன்னு விழாவெலாம் நடக்கும்ல, கூத்தாண்டவர் கோயில்னு வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஆட்களை வந்து தனித்திருக்கலாமா, ஆணோ பெண்ணை தனித்திருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், பெண்கள் இருக்கிற ஒரு சபையில் இவர்களை வந்து என்ன செய்யக்கூடாது, பெண் மாதிரி இருக்கிறாங்களே உள்ள அனுமதிச்சிடக்கூடாது. இவங்களை ஆண்களாகத்தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்குது. புகாரில் 4324 என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்மு சலமா சொல்கிறாங்க, என்னிடத்தில் வந்து ரசூல்லா வரும்போது ஒரு அரவாணி என்னோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். ஒரு அரவாணி வந்து என்ன செய்கிறாரு, உம்மு சலமாட்ட ரசூல்லாவுடைய மனைவிட்டு பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ ரசூல்லா உள்ளக்கு வந்துடுறாங்க. வருமா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் என்ன பேசுகிறார் ரசூல்லா கேட்குறாங்க. அந்த அரவாணி என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், பெண்களை பற்றி ஒரு தாயிஃபுங்கிற பகுதியில் ஒரு பெண் இருக்கிறா, அவள் இந்த மாதிரி இருப்பாள், 4 மடிப்பு இருக்கும், உடம்பு இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பெண்ணை பற்றி ஒரு வித்தியாசமாக அந்த அரவாணி வர்ணித்து கொண்டிருக்கிறத ரசூல்லா கேட்குறாங்க. கேட்டோன்னு செஞ்சாருன்னு கேட்டால், லா எதுகுலன்னு ஹாவுலா அலைக்குன்ன, பெண்களிடத்தில் இவர்கள்லாம் நுழையக்கூடாது. இவன் வந்து பொம்பளையை வர்ணிக்கிறான்னா இவன் ஆண் தன்மை இருக்குது, நடிக்கிறான். இப்போ இவன் ஒரு ஆண் தன்மையில் உள்ளவனாக இருந்து கொண்டு இந்த மாதிரி நடிக்கிற காரணத்தினால இந்த அரவாணி பிறகு நடிக்கத்தான் செய்கிறாங்க. அவன் ஆணாகத்தான் இருக்கணும். ஆணாக இருக்கக்கூடியவன் வந்து சேலையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக நடிக்கிறாங்கன்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் பொம்பளைன்னு நினச்சிக்கிறாதீங்க. இவங்க ஒரு ஆம்பளை மாதிரி ட்ரீட் பண்ணி நீங்கள் பெண்கள் இருக்கிற பகுதியில் என்ன செய்யாதீங்க, நுழையக்கூடாது. ஒரு பெண்ணோட இந்த அரவாணிகளை தனித்திருக்க விடக்கூடாது. ஒரு ஆணாத்தான் ஒரு ஆண் தனித்திருந்தால் எப்படி சட்டம் அப்படி தான். ஒரு ஆண் வந்து ஒரு அந்நிய பெண்ணும் சேர்ந்து தனித்திருந்தால் என்ன சொல்லு குற்றம்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். அவர் 9 தானே சொல்ல முடியாது, அவர் 9 இருந்தாலும் கூடாது. அது புகாரில் உள்ள அந்த ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, புகாரில் 5886 ஹதீஸில் வருகிறது, லான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹன்னிஸீன மினர் ரிஜா, ஆண்களில் வந்து பெண்களைப் போல் நடக்கக்கூடியவர்களும், ஒல் முத்தரஜிலாத்தி மினன் நிசா, பெண்களாக இருந்துக்கிட்டு ஆண்களைப் போல் நடக்கக்கூடியவர்களும். பெண் தன்மை தான் இருக்கும். ஆம்பளை மாதிரி அவங்க என்ன செய்கிறது, ஏமாத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது. அதே மாதிரி வந்து அவங்க பெண்ணாக தான் இருப்பாங்க, ஆம்பளை மாதிரி ஆகிக்கிறது, ஆணாக தான் இருப்பாங்க, பொம்பளை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை ரசூல்லா சவிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அஹ்ரிஜூஹும் மின் புயூத்திக்கும், உங்கள் வீடுகளிலிருந்து இவர்களை வெளியேற்றி விடுங்கள், வீட்டுக்குள்ளே விடாதீங்க. வந்தால் போனால் வெளியே ஏதாவது வேலை வெட்டிக்கு போனால் அதோட வச்சுக்கணுமே தவிர வீடு வரைக்கும் உள்ள அவங்கள அலோவ் பண்ணாதீங்க. அஹ்ரிஜூஹும் மின் புயூத்திக்கும், இந்த மாதிரியான அரவாணிகளை வந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் எடுக்கக்கூடாது.
அவங்க வந்து நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு ஆணாகவே இருந்து கொண்டு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போயிருக்கணுமே தவிர அவங்கள்ட்ட ஆன்மத்தன்மை இல்லாதனால் அதை மறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பொம்பளை மாதிரியான ஒரு ஒரு தன்மையை செயற்கையாக வடிவமைச்சிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அது இருக்கிறாங்க. அவங்கள அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்துட்ட காரணத்தினால வீடு வரைக்கும் விடக்கூடாது. தனித்திருத்தல் என்பது ஒரு பெண்ணோட தனித்திருப்பதற்கு இவர் அனுமதிக்கக்கூடாது என்பதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஏப்ரல் நேரலையில் ஒரு முதியவரின் ஷமீம் கூத்தானூர்லேருந்து கேட்குறாரு, முதியவரின் தராவி குறித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போது சூரத்துல் முஸம்மில் சூறாவில் 20வது வசனத்தில் ரசூல் அவர்களும் சஹாபாக்களும் இரவில் தொழுதார்கள் என்று வருகிறது. எனவே நபி அவர்களுக்கு மட்டுமல்ல என்று கூறினீர்கள். என் கேள்வி, முதலில் இறங்கிய சூரா சூரத்துல் அலக்கு, அடுத்த சூரா முஸம்மில் என்றால் இதில் முன்பே தொழுது குறித்து எப்படி சொல்ல முடியும்? அப்போது தொழுகை கடமையாகவும் இல்லையே, எப்படி தொழ வேண்டும் என்றும் யாருக்கும் தெரியாதே. அப்படி இருக்கையில் அல்லாஹ் எப்படி நீங்களும் உங்களோடு சேர்ந்து செல்லும் இரவில் தொழுகிறீர்கள் என்று சொல்ல முடியும்? குழப்பமாக உள்ளது, விளக்கம்னு கேட்குறாங்க. இது குழப்பம்னு கிடையாது. ஹதீஸ்லேயும் குர்ஆனில் என்ன வருதோ அதையே உங்களுடைய முடிவு ஆக்கிக்கிறணும். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால குழப்பம்ங்கிறீங்க. அல்ல தானே அது சொல்கிறான். தொழுகை சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? தொழுகை இருந்திருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். நீங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மேராஜ்லாம் தொழுகை கடமையாச்சு, அதுக்கு முந்தைய தொழுகை இல்லை கடமையானுச்சு, அதுக்கு முந்தைய தொழுகை இல்லைன்னு விளங்குறதுக்கு பதில் இதிலேருந்து இருக்குன்னு விளங்குங்க. மேராஜுக்கு முன்னாடியே தொழுகைங்கிற ஒரு முறை இருந்தது. 5 வேளை தொழுகை தான் மேராஜில் கடமையாக்கப்பட்டுச்சே தவிர தொழுகை இதுங்கிற ஒரு வணக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே இருந்தது. என்ன ஆதாரம்னா இதுதான் ஆதாரம். இதுவே ஆதாரமாக இருக்கும்போது இதில் போய் நம்ம இப்படி கேள்வி கேட்குறது? நமக்கு ஆதாரமாக குர்ஆன் தானே. குர்ஆனில் என்ன செய்கிறான்? முஸம்மில் சூறாவிலே சொல்கிறான். நீங்கள் சொல்கிற மேராஜுக்கு முந்தி உள்ள விஷயந்தான் இது. நம்ம முஸம்மில் போர்வை போர்த்தி கொண்டிருக்கிற இரவில் நின்று வணங்குவீராகன்னா இரவில் நின்று வணங்குறது இருந்துச்சு. அந்த கட்டளை மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு வணங்குன்ற சொல்லியும் கொடுத்துருப்பான்ல, சொல்லி கொடுத்துருக்கான்னு விளைவிக்கணும். அதனால் இதில் வந்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி தொழுகையை செஞ்சாங்கன்னு கேட்கக்கூடாது. தொழுதாங்கன்னு இருக்கிறதுனா இதுதான் நமக்கு ஆதாரம். ஆதாரத்துக்கு நம்ம ஆதாரம் கேட்கக்கூடாது. குர்ஆனை விட வேறு என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும்? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க இல்லையா? மேராஜுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போகும்போது பல நபிமார்களை எல்லாம் நல்லா காட்டுறான். அந்த பல நபிமார்களுக்கு நான் தலைமை தாங்கி ஃபஹானத்தி சலாத்து அம்மம் துகும், நபிமார்களுக்காக வேண்டி நான் இமாமத் செஞ்சு நான் தொழுகை நடத்தினேன்னு வருது. தொழுகை இனிமேல் தான் போய் கடமையாக போகுது. மேராஜுக்கு போய் அப்போ தான் கடமை ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? பைத்துல் முகத்தஸில் வந்து நபிமார்களுக்கு நான் தொழுகை நடத்தினேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அபூ சுஃபியான் ஆரம்ப காலத்தில் அபூ சுஃபியான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் எல்லாரும் கடிதம் எழுதுவாங்கல்ல, கடிதம் இஸ்லாத்துக்கு அழைப்பாங்கல்ல, அவர் ஹெர்குலிஸ் மன்னர் கேட்கும் பொழுது உங்கள் முகமது என்ன சொல்கிறாருப்பா அப்படின்னு கேட்பார். அப்போ அபூ சுஃபியான் என்ன செய்வார்னு கேட்டால், ஏமுருனா பி சலாத்தி ஒ ஜகாத்தி, தொழுகையை பற்றி ஜக்காத்தை பற்றி எங்களுக்கு சொல்கிறாருன்னு அபூ சுஃபியான் சொல்லுவார். அப்போ இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டார். அப்போ துவக்க காலத்திலே தொழுகைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இஸ்லாத்தில் இருந்திருக்குது. என்ன இல்லைன்னு கேட்டால், சுபுவுக்கு 2, லோஹருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, இதுதான் இல்லையே தவிர தொழுகைன்ற ஒரு முறை இருந்திருக்கிறது. என்ன மாதிரி தொழுதார்கள்னா 2 ரக்காத்து, ஏதோ ஒரு ரக்காத்தெல்லாம் கொடுத்துருப்பான். தொழுகைங்கிற ஒரு முறை, அதாவது ஓதுதெல்லாம் இருந்திருக்குது. கிராத்தெல்லாம் ஓத சொல்கிறான்ல, பாதி ஓது கொஞ்சமாக ஓதுன்னு, அப்போ ஓதக்கூடியது எல்லாமே அடங்கக்கூடிய ஒரு தொழுகை என்ற ஒரு முறை இருந்திருக்கிறது. அப்போ தொழுகை இருந்திருக்குது என்பது குர்ஆன் சொல்லும் பொழுது அது எப்படி மேராஜுக்கு முந்தி இருந்திருக்கும்னு கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? இதிலேருந்து சட்டம் எடுக்கணும். அப்போ இருந்திருக்குது, இதுக்கு பின்னாடி கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது அதுபோல் அதே நிகழ்ச்சியில் அந்த பெரியவருக்கு பதில் சொன்னோம்ல, அது அந்த இதை கேட்குறாரு. அதே நிகழ்ச்சியில் ஜமாத்தாக தொழுவதற்கு ஆதாரம் சொல்லும்போது முஸ்லிமில் வரும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, பிறகு சூரத்துல் ஆல இம்ரான் ஓதினார்கள், நிறுத்தி ஓதினார்கள் என்றும் அதில் தஸ்பீஹ் செய்யும் ஆயத்து வந்தால் அதற்கு தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாவிடம் கேட்பது போல் வந்தால் கேட்பார்கள், அல்லாவிடம் பாதுகாப்பு தேட சொல் வந்தால் பாதுகாப்பு தேடுவார்கள், பிறகு ருக்கு செய்தார்கள் என்று சொன்னீர்கள். இது எனக்கு புரியவில்லை. தொழுகையில் இமாம் சத்தமிட்டு ஓதும்போது இதுபோல் உள்ள இடங்களில் பின்னால் தொழுவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஆரம்ப காலங்களில் அகல ஹதீஸ் பள்ளிகளில் இமாம் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று சொன்னால் பின்னால் நின்று தொழுகிறவர்கள் சுப்ஹான் அல்லாஹ் என்று சத்தமாக கூற கேட்டிருக்கிறேன். இது குறித்து விவரமாக தரவும்னு கேட்குறார். அதாவது நம்ம அந்த பெரியவருக்கு சொன்ன பதிலில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்கன்னா சத்தமாக ஓதுனாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஆமாம், சத்தமாக ஓதுனாங்க. சத்தமாக ஓதுனதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் பக்ரா ஓதினார்கள், அதுக்கப்புறம் ஆல நிசா ஓதினார்கள், அப்புறம் ஆல இம்ரான் ஓதினார்கள், நிறுத்தி நிறுத்தி ஓதினார்கள், ஒவ்வொரு வசனமாக ஓதினார்கள், விளங்கி ஓதினார்கள் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை காட்டி, அவர் ஓதுனதை ஹுதைஃபாங்கிற ஒரு சஹாபி கேட்டு என்ன செய்கிறாரு, பின்னாடி தொழுதவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் சத்தமாக தான் ஓதியிருக்கிறாங்க என்பதற்கு நம்ம ஆதாரம் காட்டணும். அதிலிருந்து ஒரு கேள்வி, துணை கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அதில் ஒரு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தரக்கூடிய ஒரு வசனம் வந்தால் அப்படி நிறுத்திவிட்டு, இறைவா என்னை மன்னித்து விடுவாயாகன்ற சொல்ல கேட்பார்கள். ஒரு அதாபு தண்டனையை பற்றின ஒரு விஷயம் வந்துச்சின்னு சொன்னால் நிறுத்திவிட்டு, இறைவா இந்த தண்டனை எனக்கு தந்துராதே என்று கேட்பார்கள். அப்போ ஒவ்வொரு ஆயத்திற்கும் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்துக்கும் இல்லை, எந்த வசனத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டியது வருமோ அந்த மாதிரியான வசனத்திற்கு என்ன செய்வாங்க, அவங்க செயல் வடிவம் கொடுப்பார்கள் அப்படின்னு வருது. அதுபோக நான் அகல ஹதீஸ் பள்ளிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில வசனங்களை சொல்லும்போது அதுக்கு மக்கள்லாம் சேர்ந்து பதில் சொல்லுவாங்க. எப்படி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான் ரப்பிக்கல் ஆலான்னு வருமா அந்த சூரா சப்பி ஹிஸ்ம, அதை சொன்ன உடனே இமாம் டைம் கொடுப்பாரு. இருக்கிற 50 பேர் சுப்ஹான ரப்பியல் ஆலாம்பாங்க அகல ஹதீஸ் பள்ளியில். அதாவது சப்பிஹினி துதிப்பீராக, சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னவுடனே உமது இறைவனை துதிப்பீராகன்னு அதுக்கு அர்த்தம். துதிப்பீரான்னு நல்லா சொல்லிட்டதுனால கேட்குறவங்களாம் என்ன செய்கிறாங்க, சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் என்ன செய்வார், அல்லதி ஹலக்க சவ்வான்னு ஓதுவாங்க. அப்போ அந்த காலம் நானும் அகல ஹதீஸ் பள்ளியில் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறேன். ஒரு வசனத்தை ஓதிவிட்டால் அதை செயல் வடிவம் படுத்துவார்கள் இருக்குது, அது மாதிரி நம்ம செய்யலாமா, அது அப்படி தான் அவருடைய கேள்வி. இதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்தன்ன இடத்துல இன்னென்ன மாதிரி ஓதினார்கள்னு சொல்லக்கூடிய அம்புட்டு ஹதீஸ் பலவீனமாக இருக்குது. நீங்கள் சொல்லுவத சப்பி ஹிஸ்ம உட்பட அனைத்துமே என்னவா இருக்குது, பலவீனமாக இருக்குது. அது எப்படி பலவீனம்னு ரெண்டாவது விளக்குறேன். அதுக்கு முன்னாடி வில்லேசம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூறாவை ஓதும் பொழுது குரான்லேருந்து இறைவனுக்கு அஞ்ச மாட்டீர்களான்னு ஒரு வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ நான் அஞ்சுவேன், கண்டிப்பாக அஞ்சுவேன் அப்படின்னு அதுக்கு ரிப்ளை என்ன செய்வாங்க, ரசூல்லா கொடுக்கும் வகையில் தான் ஓதுவார்கள்னு வருகிறது. இது இந்த கான்செப்ட் கேமநாள் வரைக்கும் உள்ளது, ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. ஆனால் கடமையான தொழுகைகள் அப்படி ரசூல்லா ஓதுனதா வரல. கடமையான தொழுகைகளில் ஓதலை, அவங்க தனியாக தொழக்கூடிய இரவு தொழுகையில் நெஞ்சிருக்கிறாங்க, அப்படி ஓதி இருக்கிறாங்க. இதை யாருக்கு செய்ய முடியும் என்றால், யார் அந்த அரபியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறாரோ, யார் அதை ஓதும்போது அதனுடைய கருத்து அர்த்தமும் தெரிகிறதோ அவர் தான் அதுக்கு ஏற்றவாறு ரிப்ளை கொடுக்க முடியும். ரிப்ளை இதுக்கு இதை மனப்பாடம் பண்ணி சொல்கிற விஷயம் கிடையாது. எந்த வசனத்தை ஓதுனாலும் என்ன செய்வாங்க, அதை செயல் வடிவம் படுத்துவார்கள். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா அப்படின்னு ஒரு வசனத்தை ஓதும்போது, இறைவா உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்கு போவாங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை குரானில் கேட்டான்னு சொன்னால் எதை கேள்வியாக கேட்குறான், எதை கட்டளையாகிறான் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல செயல் வடிவம் கொடுப்பார்கள் இருக்குல்ல, அது ரசூல்லாவத்தை பின்பற்றி தான் நம்ம தொழுவணும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும் என்று சொன்னால், இதுக்கு இந்த மாதிரி கேட்குறான்ல, இதுக்கு இந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விளங்கி இருந்தீர்களே ஆனால் அவர்கள் அதை செய்யலாம். ஆனால் இந்த வசனத்துக்கு இதை சொல்லணும், இந்த வசனத்துக்கு இதை சொல்வார்கள் அப்படின்னு வரக்கூடியது எல்லாம் பலவீனமாக இருக்குது. உங்கள் சாய்ஸில் பொதுவாக விடப்பட்டிருக்கு, அது கேமநாள் வரைக்கும் இருக்குது. என்னென்னா அது மாற்றப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள்னால் அதை செயல் வடிவம் கொடுப்பார்கள். ரஹமத்துடைய ஆயத்து வந்தால் ரஹமத்தை கேட்பார்கள், அதாபுடைய ஆயத்து வந்தால் அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள், பாவ மன்னிப்பு ஆயத்து வந்தால் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம செய்யலாமான்னா செய்யலாம். ஆனால் இந்த உதாரணமாக எடுத்துக்கிறேன். இப்படி உதாரணமாக அபுதாவுல ஒரு ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஒத்தீனி ஜெய்தூனின்னு ஒரு சூறா இருக்குது, ஒத்தீனுங்கிற சூறா. அதனுடைய இறுதியில் எப்படி வரும்னு கேட்டால், அலைசல்லாஹு பிஹக்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹு தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்பு அளிப்போன் இல்லையான்னு இருக்க முடியும் அந்த சூறா. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த நேரத்தில் பொல்லியக்குள் அவர் சொல்லட்டும், ஆனால் அல்லாத அழிக்கும் மினஷாஹிதீன், நான் அதுக்கு சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் தீர்ப்பளிப்பவன் தான். இந்த வார்த்தையை சொன்னால் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ரசூல்லா சொன்னாங்களாம். ஒரு ஹதீஸ் வருது, என்ன வருது, யார் ஒருத்தர் மன்கரா மின்கும் ஒத்தீனி ஒ ஜெய்தூன்கிற சூறாவை யார் ஓதி ஃபன்தஹா இல் ஆஹிரியா கடைசி வரைக்கும் விடுகிறாரோ, அலைசல்லாஹு பிஹக்கமில் ஹாக்கிமீன் இதை சொல்லுகிறாரோ, அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் சிறந்த தீர்ப்பளிப்பவன் இல்லையான்னு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. இல்லையான்னு அந்த வார்த்தை வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபொல்லியக்குள் அவர் கேட்பவர் சொல்ல வேண்டும், ஓதியவர் சொல்ல வேண்டும், பலா நீ தீர்ப்பளிப்பவன் தான்,
அன அலா தாலிக்க மினஷாஹிதீன், நான் அதுக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லட்டும். இப்படி ஒரு அதே மாதிரி ஒமன் கரா லா உக்குசும் யௌமில் கியாமா, இதெல்லாம் அகல் ஹதீஸில் சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டு அகல் ஹதீஸ் பள்ளியில் இது சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஹதீஸ் பலவீனமானது. ஒமன் கரா லா உக்ஸிம் பி யௌமில் கியாமா, லா உக்ஸிம் பி யௌமில் கியாமாங்கிற சூறாவை ஒருத்தர் ஓதி ஃபன் தஹா இலா அலைஸ தாலிகி பி காதிரின் அலா யுஹியல் மௌத்தா, இப்படிப்பட்ட ஒரு இறைவன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க சக்தி உள்ளவன் இல்லையா அப்படின்னு இந்த வசனம் முடியும். அதை கேட்டோன்னு சொன்ன பலான்னு சொல்லணும், ஆமாம் சக்தி உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒல் முர்சலாத்துங்கிற சூறா ஓதும் பொழுது ஃபபி ஐய ஹதீஸின் பாதஹு யூமினூன், இதற்கு பிறகு வேறு எந்த செய்தியை தான் இவர்கள் நம்ப போகிறார்கள் அப்படின்னு அந்த வாசகம் முடியும். அப்போ அதை கேட்டோன்னு என்ன செய்யணும்னா ஃபொல்லியக்குள் ஆமன்னா பில்லா, நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்துக்கு 3 வசனத்தை சொல்லி அந்த 3 வசனத்திற்கு என்னென்ன மாதிரி ரிப்ளை கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் அபூதாவுதில் வருது. அபூதாவில் எப்படி வருதுன்னு கேட்டால் இஸ்மாயில் இப்னு உமையாங்கிறவர் சொல்கிறாரு, ஒரு கிராமவாசி சொல்ல நான் கேட்டேன், அபூ ஹுரைரா சொன்னதாக ஒரு கிராமத்தார் எனக்கு சொன்னாருங்கிற. கிராமத்தார்னா யார்? ஆராபி கிராமவாசி சொன்னார்னு வரக்கூடியலாம் ஹதீஸில் ஏற்றுக்குருவாங்களா? முதல்ல பேரை சொன்னாலே டீட்டெயில் கேட்பாங்க. இவர் பேரையும் காணா உன்னையும் காணா, எந்த கிராமத்து ஆளுங்கிறதையும் காணாம். ஒரு கிராமவாசி சமயத்து ஆராபியன் எக்கூலு, ஒரு கிராமவாசி சொன்னதை நான் கேட்டேன் என்று சொன்னால் இதெல்லாம் தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு தகுதியில் உள்ள ஹதீஸுகள். இந்த செய்தி அபூதாவுதில் வருது, கிராமவாசி சொன்னதாகத்தான் வருகிறது. அதே மாதிரி ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே விஷயம். அலைசல்லாஹு பி காதிரின் அலாஹில் மூத்தான்னு சொல்லும்போது பலான்னு சொல்லணும், அலைசல்லாஹு பி ஹக்கமில் ஹாக்கிமின்னு சொல்லும்போது பலான்னு சொல்லணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸை அபுல் யஸா என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் மஜ்ஹூல், யாருன்னே தெரியாதவர். அதே மாதிரி அவரிடமிருந்து இஸ்மாயில் இப்னு உமையா அறிவிக்கிறாரு, அவரிடமிருந்து யஸீத் இப்னு இயால் அறிவிக்கிறாரு. இவர் முன்கருள் ஹதீஸ், இவர் ஹதீஸுகளில் நிராகரிக்கப்பட்ட ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் என்று சொல்லி இந்த ஹதீஸும் பலவீனமாக இருக்குது. ஹாக்கிமில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இதே விஷயந்தான். அதே மாதிரி ஷோபுல் ஈமான் பைஹக்கியில் என்ன இருக்குன்னு கேட்டால் இதே தான், இதே அறிவிப்பாளர் கொண்டு தான் வருகிறது. அதே மாதிரி அப்துல் ரஸாக்கும் சன்னப் அப்துல் ரஸாக்கில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே விஷயத்தை இஸ்மாயில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இஸ்மாயில் இப்னு உமையா சொல்கிறாரு. இவர் சஹாபியே கிடையாது, இவர் தாபியைக்கும் பிந்தின ஒரு ஆள், இவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளவர் கிடையாது. அவர் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறதாக முசன்னப் அப்துல் ரஸாக்கில் வருகிறது. அதே மாதிரி இவ்வளோ தான் மொத்தமே. ஒரு ஆராபி சொல்லுவார், இல்லைன்னா இந்த இஸ்மாயில் இப்னு உமையாங்கிறவர் சொல்லுவார், இவர் சஹாபி கிடையாது. இது மாதிரியான ஆட்கள் வழியாக இப்படி வருகிறது. அதனால் இந்த சூறாவுக்கு இந்த வார்த்தைக்கு இது, இந்த வார்த்தைக்கு இதுன்னு சொல்லக்கூடிய எதுவுமே ஆத்தண்டிக்கானதாக இல்லை, பலவீனமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பொதுவான அனுமதி இருக்குதுன்னு கேட்டால் அஜமிகளுக்கெல்லாம் முடியாது. அரபியிலே நல்லா வாசிக்கிட்டு இருக்கும்போதே தாய்மொழி மாதிரி அவருக்கு அர்த்தம் விளங்கணும். அப்படிப்பட்டவராக இருப்பாரே, ஆனால் அவர் தனியாக ஓதிக்கொள்ளும்போது இரவு தொழுகையில் ஓதும்போது என்ன செய்யலாம், அந்த வசனத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து போகலாம். அப்படி இல்லாமல் ஜமாத்தில் தொழுகையில் சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து வசனமாக மக்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமேலு ரசூலுல்லாஹ் ஓதிவிட்டு பாவ மன்னிப்பு தேட்டாங்கன்னு வைங்க, அது ஒரு வசனமாக மக்கள் மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து தொழுகையில் பண்ணலை, இரவு தொழுகையில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் பின்னாடி நின்று தொழுதை கேட்டிருக்கிறார், அவ்வளோதான். மழை பெய்யும் போது சமீம் கூத்தானோடு கேட்குறார், மழை பெய்யும் போது மழையில் நனைவது சுன்னத்து என்று ஒரு இமாம் பயான் செய்கிறார். ஆங்கில பயானம் அது. நபி அவர்கள் இதுபோல் உடம்பு நனையும் வரை மலையில் நிற்பார்கள் என்று கூறுகிறார். அனஸ் அறிவித்த ஹதீஸ் முஸ்லிமில் உள்ளது என்றும் கூறுகிறார். இது சரியா? அப்படி ஏதேனும் ஹதீஸ் உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா முஸ்லீமில் இருக்கிறது. அனஸ் அறிவிக்கிறாங்க, அசாபனா இப்போ நஹனுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தருன், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கும் பொழுது எங்களுக்கு மழை பொழிந்தது. ரசூலுல்லாவோடு நாங்கள் இருக்கும்போது ஒரு நாள் மழை பொழிந்தது. மழை பொழிந்த உடனே ஹசர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌபஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆடையை விளக்கினார்கள். ஹத்தா அசாபஹு மினல் மத்ரி, மழை அவங்க மீது படுவதற்காக வேண்டி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, இப்போ ஒரு இப்படி விளக்கி அந்த தண்ணி மேலே படுற மாதிரி அவங்க செஞ்சாங்க. இப்போ குள்னா நாங்கள் கேட்டோம், யாரை சொல்லலாம் லிமசன தகாதா, ஏன் இப்படி செஞ்சீங்க என்று நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, என்னஹு ஹதீஸ் அஹதிம் பிரபிஹி தாலா, இறைவனிடமிருந்து வரக்கூடிய முதல் ஒரு அருட்குடை, இது ஃபஸ்ட்டு அருட்குடையாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு மழைன்னு வரும்போது அல்லாஹ்வுடைய அருள் வருது, ரொம்ப நாளைக்கு பிறகு வருதுன்னு சொல்லி அதை ரசித்து நான் என்ன செஞ்சேன், அதை செஞ்சேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளை என்ன செய்யலாம்னு கேட்டால், மழைன்னு சொன்னால் டெய்லி மழை பெய்கிற ஊரெலாம் செஞ்சு விடாதீங்க.
அங்கே 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மழை பெய்யும், 6 மாதத்துக்கு ஒருக்க மழை பெய்யும். அந்த மாதிரி மழை பெய்யும்போது முதல் மழை பெய்யும்போது மழை சீசனில் டெய்லி பெய்யும், காலையில் ஒன்று பெய்யும், சாயந்தரம் ஒன்று பெய்யும். அதெல்லாம் வந்துக்கிட்டு அப்படி செய்யணும்னு இந்த ஹதீஸ் சொல்லலை. இந்த ஹதீஸ் என்ன செய்யுதுன்னா, ஹதீஸ் அஹதீன் ரப்பிஹி, ரப்புடமிருந்து முதல் தடவையாக இது வருகிறதுன்னு சொன்னால் ஒரு நீண்ட கேப்புக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மழை. அப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு ஃபஸ்ட்டு மழை வரும்போது இப்போ நின்றோம்னா என்ன செய்யணும், சட்டை போட்டதாக கட்டி உடம்புல படுற மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது நபி சொல்லி காரணத்தை சொல்லிட்டாங்கள்ல. வெறும் செயலாக இருந்தால் அது பின்பற்ற தேவையில்லை, ஒரு ரீசன் சொல்லிட்டாங்கல்ல. ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு காரணத்தை வந்து அல்லாஹ்வோட தொடர்புபடுத்தி ஒரு காரணம் சொல்லிட்டதுனால அது மழையில் நினைகிறதுங்கிறது சரிதான், அது செய்யலாம். அவங்க தான் செய்கிறது ஒரு நபியுடைய ஒரு வழிமுறை சுன்னத்து என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியாக தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் அக்கௌண்டில் வட்டி பணமாக ஒரு தொகை பணம் இருக்கிறது, அதை அப்படி விட்டுவிட்டோம். இப்போ ஒரு அவசர தேவைக்கு யாரிடமும் கடன் வாங்க முடியவில்லை. அந்த வங்கியில் உள்ள வட்டி பணத்தை தற்காலிக கடனாக எடுத்து உபயோகித்து விட்டு பணம் கிடைத்ததும் அந்த வட்டி பணத்தை மீண்டும் பேங்கில் போட்டு விடலாமா என்று கேட்குறார். அதாவது இவருக்கு ஒரு வட்டி பணம்னு எடுக்காமல் பேங்கில் ஒரு தொகை விட்டு வச்சிருக்கிறார். இப்போ ஒரு நெருக்கடி வருது, அந்த நெருக்கடிக்கு பலர்ட்டையும் கடன் கேட்குறாரு, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த பணத்தை இவர் எடுத்துக்கிறது சட்டப்படி இடம் இருக்குல்ல, உலக சட்டப்படி பேங்க் சட்டப்படி இடம் இருக்குது. இவர் என்ன செய்வார்னா, அதை எடுத்துகிட்டு பிந்தி நம்ம வச்சுருவோம், வட்டி நம்ம எடுக்கவும் கூடாது, ஒரு தேவைக்கு எடுத்து பயன்படுத்தி விட்டு பிறகு அதை திருப்பி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடுக்கலாமா அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு. இன்னொரு சகோதரர் குவைத்திலேருந்து இதே விஷயமாக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், என்னோடய வட்டி பணம் பேங்கில் எடுக்காமல் இருந்தேன், இப்போ நீங்கள் இந்த மாணவர்களுக்கு சம்மர் கிளாஸ் நடத்துகிறீங்க, அதுக்காக வேண்டி அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு தரலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இந்த ரெண்டுமே அந்த மாதிரி விஷயம். பொதுவாக நீங்கள் ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, மார்க்க சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த மார்க்க சட்டத்திற்கு தான் நம்ம ஃபத்வாக்கள் தீர்ப்புகள்லாம் கொடுக்க முடியும். மார்க்க சட்டம் என்னது, இது ஹலாலா, இது ஹராமா, இது கூடுமா, இது கூடாதா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்வோம்னு கேட்டால் குர்ஆன் ஹதீஸிலேருந்து ஃபத்வா கொடுத்துருவோம். அந்த அடிப்படையில் வட்டி கூடாதுன்னா வட்டி கூடாது தான், அது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் சில தவிர்க்க முடியாத நேரம், சில நிர்பந்தம், சில காரணங்கள், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவர் அதை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறார். அப்படி வருதுன்னு வைங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு யாருக்கும் ஃபத்வா கொடுக்கக்கூடாது. அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம். நிர்பந்தம் என்பதை எனக்கு நிர்பந்தம்னு இருக்கக்கூடியது உங்களுக்கு நிர்பந்தம் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, ஒரு நெருக்கடி இருக்குது, இந்த நெருக்கடி நேரத்தில் நமக்கு இது அனுமதியாங்கிறத யார் முடிவு எடுப்பா? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, இந்த கடன் வாங்கணுங்கிறீங்க, இந்த இடத்தில் இது நிர்பந்தத்தில் வருமா, அல்ல ஏற்றுக்குருவானா, நம்ம அந்த நிலையெல்லாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுமே தவிர, நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு நான் தீர்ப்பளிக்க முடியாது, யாரும் அளிக்க முடியாது. நிர்பந்தமான அதாவது எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் இப்போ பன்றிக்கறி சாப்பிடலாமா ஒருத்தர் கேட்டார்னா நம்ம அப்படி பதில் சொல்ல மாட்டோம். நீங்கள் நிர்பந்தத்தில் இருந்தால் உங்களுக்கு அது அனுமதி இருக்குது, நிர்பந்தத்தில் இல்லைன்னா கிடையாது. அப்போ நிர்பந்தம்ங்கிறது என்ன, ஆளுக்கு அது மாறுபடும். உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை பிலால் ஏற்றுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, அவரை அவங்க எஜமானுக்கு அடிமையாக இருக்கிறார், விட சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், சுடுமணல் எல்லாம் போடுறான். அவன் அதுக்கு பிறகு என்ன செய்கிறார், அகதுங்கிறார், முடியாது ஒரே ஒருவன் தான் அப்படின்னு உறுதியாக நிற்கிறார். அதே நேரத்தில் அபூதர் கிஃபாரின்னு ஒருத்தர் வெளியூர்லேருந்து வர்றார். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார், நீ மறைச்சிக்க அப்படிங்கிறாரு. இல்லை முடியாது, நம்ம சொல்லுவேன்னு அடி வாங்குறாரு. அப்போ இது அவங்களோட தாங்குகிற சக்திக்கு உள்ள விஷயம். அமர் இப்னு அபஸான்னு ஒருத்தர் வருவார், அல்லாஹ்வுடைய தூதர் என்னன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி ரகசியமாக சந்தித்து இஸ்லாத்தில் ஏற்றுக்குருவார். ஏற்றுக்கிட்ட உடனே நான் உங்களை ஃபாலோ பண்ண போகிறேன் பாரு, இப்போ ஃபாலோ பண்ண நீ ஊருக்கு போயிரு, இது உனக்கு தாங்க மாட்டாய், ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க, உனக்கு எப்போ ஏழுமோ நான் என்னுடைய கை ஓங்கி விட்டதை கேள்விப்படும்போது என்கிட்ட நீ வா அப்படின்னு அவர் அனுப்பி வைப்பாங்க. அவர் போய் மறைச்சிக்கிடுவார். பிறகு மதீனாவில் போய் ரசூலுல்லாஹ்வுடைய கை ஓங்கின பிறகு அவர் சந்திப்பார்லாம் வருது. அதனால் அந்த ஈமானை மறைத்து கொள்ளுதல் என்பது அவரவர் தீர்மானிக்கிற விஷயம். மூசா நபி காலத்தில் ஒரு மனிதர் என்ன செஞ்சார், ஈமானை மறைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இருந்தார், அவர் மூசா நபிக்கு சப்போர்ட் பண்ணார் என்றெல்லாம் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ நாலி மூசா எக்தும் ஈமானகு, ஈமானை மறைத்து கொண்டிருந்த ஒருத்தர் இருந்தார், அவர் மூசா நபியை அவங்க முடிவு பண்ணும்போது ஏன்டா நல்ல மனுஷனை கொல்ல போகிறீங்கன்னு கேட்டார்னு வரும்.
அப்போ இதில் என்ன பார்க்கணும்னு கேட்டால், சில பேர் ஈமான மறைச்சிருக்கிறாங்க, சில பேர் அடித்தான் நின்றுருக்கிறாங்க. இது ஆளை பொறுத்து மாறும். அவருக்கு என்னது, அவர் நிர்பந்தம், எனக்கு இதை தாங்க இயலாதுன்னா நீங்கள் உங்களுக்கு நிர்பந்தம், அவருக்கு தாங்க இயலும்னா அவர் நிர்பந்தம் இல்லை. அப்போ அவரவருடைய தாங்குகிற சக்தி, அந்த பசி தாங்குறதுக்குன்னு ஒருத்தனுக்கு வந்து ஒரு வேளை பசி கூட தாங்க முடியாமல் இருப்பான். ஒருத்தன் 3 நாளைக்கு கூட பசி தாங்குவான். சரிங்களா? ஒருத்தன் வந்து 2 அடி தாங்க மாட்டான், ஒருத்தன் 50 அடி தாங்குவான். அப்போ அடி தாங்கிறது, பசி தாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கு, மனிதர்களுக்கு இருக்காது. அப்போ ஒரு வேளை பசி கூட தாங்காத அளவுக்கு அவன் நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு அது நிர்பந்தமாயிரும். 3 நாளைக்கு கூட நீ இருந்தாலும் நான் சாப்பிடாமல் இருப்பேன்டா, அவனுக்கு நிர்பந்தம் ஆகலை. அப்போ நிர்பந்தம் என்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன முடிவு பண்ணணும்னு கேட்டால், உங்கள் சொந்த பொறுப்பில் நீங்கள் முடிவு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டு வந்து ஃபத்வா கேட்டுனா முடிவெடுக்க முடியாது. இப்போ வந்து வட்டி பணம் இருக்குது, கூடாது, மார்க்கத்தில் கூடாது தானே, கூடாது, அதில் விட்டுற வேண்டியது. இப்போ நீங்கள் எடுக்கணும்னு ஒரு தேவை வருதுங்கிறீங்க, இது நிர்பந்தம் தானா? நம்ம அந்த நிலையில் இருக்க தேவை யாரும் தரமாட்டேங்கிறான், நம்ம திருப்பி தான் வைக்க போகிறோமே அப்படின்னு உங்களுக்கு அல்லாவுக்குள்ள ஒரு விஷயம், எல்லா நிர்பந்தத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னால், உங்கள் நிர்பந்தத்தை அல்லாஹ் அறிந்தவன். நீங்கள் சொல்கிறதை வைத்து நான் அறிய முடியாது. அந்த அல்லாவிடத்தில் முறையிட்டால் ஏற்றுக்கொள்வான் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக எடுத்துக்கிறங்க. இல்லை இது அல்லாட்ட எடுபடாத அப்படின்னு நினச்சா விட்டுருங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அல்லாவுக்கு பயந்து அதை வந்து முடிவெடுத்து கொள்ள வேண்டியதான். அதே மாதிரி வந்து இந்த வட்டி பணம் இருக்குது, அது தப்பாக பயன்படுத்துவோம், அதுக்கு பயன்படுத்துவான்ட்டு உங்களுக்கு பல விதமான ஃபீலிங் வருது. ஃபீலிங் வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை எடுத்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஏன் போட்டு நம்ம காசு அவன்ட்டு இது கிடக்கணும், அநியாயத்துக்கு பயன்படுத்துவான் அப்படின்னு நினைத்து நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் ஏற்றுக்குருவான் என்று நீங்கள் நினச்சா, உங்கள் நிர்பந்த நிலையில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா எடுத்து எதுக்கோ கொடுங்க, நீங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்டால், அந்த நிர்பந்தம் என்கிறதுக்காக எடுக்கிற ஒரு முடிவு, அதுக்கு ஃபத்வா கிடையாது. ஃபத்வா என்னென்னா கூடாதுங்கிறதான், வட்டி கூடாது என்பது தான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்புகள் வந்து சில நேரங்களில் மாறும், சூழ்நிலைகள், பலவீனங்கள், நிர்பந்தங்கள் அதை வைத்து என்ன செய்யும் மாறும், சில காரணங்களுக்காக கூட மாறும். அப்படி மாறும் என்றிருந்தால் அந்த காரணம் இறைவன்ட்ட எடுபடுமா என்று நீங்கள் உங்கள் நிலையில் இருந்து நீங்கள் சிந்தித்து பார்த்து இது அல்லாஹ் ஏற்றுக்குருவான்னு உங்களுக்கு மனசில் பட்டால், என்ன அல்லாஹ்வுக்கு பயந்து உலகத்தில் மனுஷனை ஏமாத்திருக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், அல்லாட்ட அப்படி முடியாது. அந்த அல்லாண்ட யாருங்கிற மனசில் வச்சு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எடுத்துக்கொள்ளலாம். சும்மா நம்ம அநியாயத்துக்கு நம்ம தப்பாக பயன்படுத்த போகிறாங்க இருந்துட்டு போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த நிர்பந்தத்துக்காக வேண்டி நீங்கள் எடுத்தால் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. அல்லாட்ட ஒரு முறையிட்டுக்குங்க, இறைவா நான் அந்த நேரத்தை செய்கிறேன், நான் பாவம் செய்கிறக்கா செய்யலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைத்து கொண்டீங்கன்னா குற்றமாகாது. அப்போ நிர்பந்த விஷயத்திற்கு வந்து அவரவர் தீர்மானித்துக் கொள்வதுதான் சரி. முகமது மசூது ஜித்தாவிலேருந்து கேட்குறாரு, ஜித்தாவை சித்தாண்டு வேற போட்டிருக்கிறாரு. இதில் நடந்த இந்த தமிழ் சொல்லு பயன்படுத்தணுங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன செய்கிறாரு, அவர் போட்ட மாதிரி தெரிகிறது. அதே மாதிரி தப்பு பேர்கள்லாம் மாற்றக்கூடாது, விளங்குதா? ஜார்ஜ் புஷ்ஷுன்னா புட்டுன்னுலாமா, புட்டுன்னா விளங்குமா? புஷ்ஷுண்டா தான் அவனை பற்றி விளங்கும். இஷ்ஷு சொல்லக்கூடாது, தமிழ் இப்படி இட்டு தான் சொல்லணும் அப்படின்னா எவனை சொல்கிறேன்னு யாருக்கும் விளங்காது. அதனால் பெயர்கள் வந்து எப்படி இருக்கோ அப்படித்தான் சொல்லணும். அதை வந்து செந்தமிழில் பேசுகிறேன்னு என்ன செய்யக்கூடாது, ஜித்தா தான், அது சித்தான்னா சித்த வைத்தியன்றது விளங்கிடுவான். நீங்கள் சித்தான்னு போட்டிருக்கிறீங்க, கேஎஸ்ஏன்னு போட்டதுனால நான் விளங்கிட்டு ஜித்தான்னு சொல்லி, இல்லைட்டா என்ன விளங்கிடுவாங்க, முகமது சித்த வைத்தியரா அப்படின்னு விளங்கிடுவாங்க. அதனால் ஜித்தான்னு சொல்லுங்கள். ஜிலாம் வடமொழி சொல்லாக இருந்தாலும் அது வந்து அந்த மொழியில் உள்ளதை இப்போ மொழி பேர்கள் அப்படி தானே சொல்லணும். பேர்கள் எப்படி இருக்குதோ என்ன செய்யணும், அதே மாதிரி தான் வந்து சொல்லணும், அது விளங்கிக்கணும். சரி, விஷயத்துக்கு வரும். கேள்வி என்ன கேட்குறேன்னா, வியாபாரத்தில் வெளி கமிஷன், அதாவது உள் கமிஷன் வெளி கமிஷன் வாங்குபவரும் கொடுப்பவருக்கும் தெரியாமல் வாங்கலாமா? உதாரணமாக வாடிக்கையாளர் வருவதற்கு கமிஷன் கொடுக்கலாமா? அதுவும் தெரியாமல் நான் சொல்வது, இதுபோல் முதலாளிக்கு தெரியாமல் நான் கடையில் வேலை செய்கிறேன், கமிஷன் வாங்கலாமா அப்படிங்கிறாரு. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், இறக்குமதி ஏற்றுமதி வேலை, இந்த பொருட்களை இறக்குமதி ஏற்றுமதி 2 பக்கமும் கமிஷன், இது இல்லாமல் கிளியரன்ஸிலும் கமிஷன், இது முதலாளிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது அல்லாமல் முதலாளி சில கஸ்டமர்களுக்கு கமிஷன் இவ்வளோ கொடு என்று சொல்லிவிடுவார், அதில் பாதியை கொடுக்கிறேன், மீதியை நான் எடுக்கிறேன், இதுவும் முதலாளிக்கு தெரியாது. இப்படி நிறைய உள்ளன, எல்லாத்துக்கும் விளக்கமாக சொல்லவுன்னு கேட்குறாரு. எல்லாத்துக்கும் விளக்கம் என்னன்னு கேட்டால், இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து அமானித மோசடிங்கிறது கூடாது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா அதனுடைய உரிமையாளர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், நீங்கள் ஊழியர் தான். அந்த ஊழியர் வந்து அவருடைய பொருளாதார விஷயத்தில் நிறுவனத்தில் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் வந்து அவருக்கு தெரிஞ்சு தான் எடுக்கணும், அவர் சமூகத்தோடு தான் எடுக்கணும்.
அவருக்கு சம்மதம் இல்லாமல் இருந்து ஒரு 10 பைசா எடுத்தாலும் அந்த ஹலால் ஆகாது. ஏன்னு கேட்டால் உங்களை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நிர்வாகி தானே தவிர அதன் உரிமையாளர் நீங்கள் இல்லை. யார் உரிமையாளர் இருக்கிறாங்களோ அந்த உரிமையாளருக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு 1000 ரூபா அவர் கொடுன்னு சொன்னால் 500 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் 500 ரூபாய் எடுத்துக்கிறதுங்கிறது அவருடைய எண்ணத்துக்கு மாற்றம் தானே. அது ஒரு மோசடி தானே. அது ஒரு மோசடி தான் ஆகிறது. அதே மாதிரி கமிஷன் எதுக்கு வாங்கினா அவர்கிட்ட கொண்டே கொடுக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொடுத்துட்டு கமிஷன் வாங்கி வாங்குறோம் விற்கிறவன்ட்ட கமிஷனை வாங்கி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த வியாபாரத்துலேருந்து வரக்கூடிய அனைத்தும் முதலாளிக்கு தானே சேரும். இந்த கமிஷன்லேருந்து எல்லாமே யாருக்கு சேரும்னா முதலாளிக்கு தான் சேரும். அப்போ முதலாளிக்கு தெரியாமல் நீங்கள் பல விஷயங்கள் செய்வதாக இதில் சொல்கிறீங்க. இது எல்லாமே எதில் வரும்னு கேட்டால் அமானிதம் என்கிற ஒரு விஷயத்தில் வரும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா குர்ஆனில் யா அய்யுஹல்லதி நாமனும் லா தஹூனுல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீங்க, தஹூன் அமானாத்திக்கும் கூட அமானிதத்துக்கு மோசடி பண்ணாதீங்க, அல்லாவை ஏமாத்தாதீங்க ரசூலை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அமானிதத்திலும் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். 8வது சூறாவில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவரிடம் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்போ உங்களோட அமானிதமாக என்ன செய்கிறாரு, இந்த நாளுக்கு 1000 ரூபா கொடுங்குறாரு. உரியவர் யார், அந்த யாரை கொடுக்க சொன்னார் அவர் தான் உரியவர். அவருக்கு நீ 500 ரூபாய் கொடுத்தா அப்போ உரியவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கலை. அப்போ நீங்கள் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவரிடம் ஒப்படைத்து விடுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான்னு சொல்லும் பொழுது அவர் முதலாளி யாருக்கு எவ்வளோ கொடுக்க சொன்னாரோ அதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு சிறிய ஒரு 10 பைசா கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அது அமானித மோசடி தான். இது 4:58 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்ல மூமின்களுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராவூன், தங்களுடைய அமானிதங்களை ஒப்பந்தங்களையும் பேணிக் கொள்வார்களே அவர்கள் தான் மூமின்கள் அப்படின்னு சொல்லி 23:8 வசனத்திலையும் 70:32 வசனத்திலையும் எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அது போக ஒருத்தன் இப்படி செஞ்சான்னா முனாஃபிக்கில் வந்துடுவாங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 33வது ஹதீஸ் புகாரியில் இருக்குது. ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசும், முனாஃபிக் என்பவனுக்கு 2 வேஷம் போடுறவனுக்கு அடையாளம் 3 இருக்கிறது. 3 அடையாளம் என்னென்னு கேட்டால், இதா ஹத்தஸ கதப, பேசுனா பொய் சொல்லுவான், ஒய்தா வாதா ஹலப, வாக்குறுதி கொடுத்தால் அது மீறுவான், ஒய்தா துமின ஹான, நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான். அப்போ நம்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதில் உள்ளதில் அனைத்தும் அவருக்கு சொந்தமானதாக இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் அது மோசடி தான். அது மோசடி செய்து முனாஃபிக் அடையாளம் இருக்கிறதுனால அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதுக்கடுத்து எங்களுடைய வீட்டில் எலி தொல்லை அதிகம். எலி கூண்டை வைத்து தான் எலியை பிடிக்கிறோம். ஆனால் எலி செத்து போகாது, அடித்து கொள்ளவும் முடியலை, ஓடி போயிடுது. அதனால் அந்த எலியை நீரில் அமிழ்த்தி அவனுடைய அப்பா கொள்கிறார். இது சரியா தப்பா? எலியை பிடிச்சிடுறோம், பிடிச்சோன்னே அதில் செத்துட்டா பிரச்சனை இல்லை. அது கூண்டு வச்சு பிடிச்சா சாவாது. இந்த அடிக்கிற மாதிரி மிஷினில் அடித்தா செத்து போயிடும். இவர் கூண்டு வச்சு பிடிப்பாங்க போல இருக்குது. அதில் சாவ மாட்டேங்குது. அதனால் என்ன செய்வார்னா அந்த கூண்டோட கொண்டை தண்ணியில் அமுக்கி மூச்சு திணற வச்சு அதில் செத்து போயிடும். இப்படி செய்வது தப்பா சரியான்னு கேட்குறார். இதை பொறுத்த வரைக்கும் எலியை கொல்றதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்குது. எலி என்ன செய்யுது, 5 ஹரமில் கூட கொள்ளலாம். ஹரமில் ஒருத்தன் எலியை, ஹரம்ங்கிறது என்னது, புனிதத்தலம். மக்கா இருக்குல்ல, அந்த புனித தலத்துக்கு பேர் ஹரம்னு சொல்லுவாங்க. அந்த ஹரம் ஷரீஃபில் எந்த உயிரினையும் நம்ம கொல்லக்கூடாது. ஹரம் ஷரீஃப் செய்யக்கூடாது. எந்த உயிரினத்தையும் கொலை செய்வது குற்றம் என்று மார்க்கத்தில் இருக்குது. மற்ற இடத்துல கொள்ள அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் கூட அந்த இடத்துல கொல்லக்கூடாதுன்னு இருக்குது. அதில் இந்த 5 பிராணிகளை ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு குற்றம் வராது. ஹரமில் ஏண்டா கொலை பண்ணேன்னு கேட்க மாட்டான். போய் கொல்லுன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம ஹரமில் நினைச்சிட்டோம், ஒரு எலி வருது கொண்டு விட்டோம்னா குற்றம் கிடையாது. எப்படி வருது, ஹம்சுன் ஃபவாசிக்கு யுகுத்துல்ன ஃபில் ஹரமி, 5 தீய பிராணிகள் இருக்கின்றன, அவை ஹரமிலையும் கொல்லப்படலாம். அது 5 என்னென்னு கேட்டால் ஃபாரத்து, 1 எலி, உல் அக்ரபு தேளு, உல் ஹுதையா அந்த பருந்து, உல் ஹுராபு காகம், உல் கல்புல் அக்கூர் வெறிநாய். இவைகள் ஹரமில் இருந்தால் ஹரமில் போய் கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் எப்படி ஹரமில் கொலை செஞ்சான்னு கேட்க மாட்டான்ல. இந்த 5க்கும் அப்படின்ட்டு இருக்குது. அதில் எலியை, இது புகாரில் 3314வது ஹதீஸில் இருக்குது. எலியை கொல்லலாம்னு இருக்குது, கொல்ல அனுமதி இருக்குது. கொல்லலாம்னா என்ன அர்த்தம், எந்த முறையில் கொண்டாலும் கொல்லலாம் தானே அர்த்தம். கொல்லலாம் தானே, அடித்து கொன்றா என்ன, அமுக்கி கொன்றா என்ன, எல்லாம் ஒரே ரிசல்ட்டு தானே. அது தண்ணீரில் அமிழ்த்து கொல்லக்கூடாது என்றெல்லாம் சட்டம் கிடையாது. கொல்லலாம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் கொல்வதற்கு நீங்கள் என்ன வழிமுறை, விஷத்தை வச்சு கொள்ளுவாங்க, எலி மருந்தை வச்சு கொள்ளுவாங்க, அல்லது ஒரு கருவியை வச்சு ஒரு மண்டையில் ஒரு அடிச்சிரும்ல அது மாதிரியும் கொள்ளுவாங்க. அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி கூண்டில் பிடிச்சி என்ன செய்வாங்க,
அதை தண்ணியில் அமைக்கும் கொள்வாங்க. கொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதுனால ஹரமில் கொன்றால் கூட குற்றம் கிடையாது. அப்படியான ஒரு விஷயம். இதை சொன்னதுனால புகாரில் 3314 ஹதீஸில் வருதுல, இதை சொன்னதுனால காகத்தையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு ஒரு டவுட். மற்றெல்லாம் ஒரு டவுட் வராது. தேலை கொள்வது, எலியை கொள்வது, பருந்து கழுகை கொள்வது, அதே மாதிரி நாய் வெறி நாயை கொள்றதுக்கெல்லாம் ஒரு நியாயங்கள் வழங்கும். இந்த காகத்தையும் இந்த இதில் ரசூலுல்லாஹ் சேர்த்துருக்குறாங்கல்ல, நீங்கள் கேள்வி கேட்காட்டாலும் இந்த ஹதீஸை வச்சு நாளைக்கு இன்னொருத்தர் கேட்பார். அதுக்காக இந்த காகத்தை கொள்ள சொல்கிறாங்களா? காகம் என்ன செய்யும்? காகம் அப்படி கொள்கிற அளவுக்கு உள்ள ஒரு தீங்கு சேர்ற பிராணியை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு உங்களுக்கு வரும். ஆனால் காகம் என்று இந்த ஹதீஸில் வருவதெல்லாம் என்னன்னு கேட்டால், அதாவது இந்த பிணந்தின்னி காகம்னு ஒரு காகம் இருக்குது. அது நம்ம பகுதியிலலாம் இல்லை. அந்த காகங்கள் என்னன்னு கேட்டால் பிணத்தை திங்கக்கூடிய காகம்னு ஒன்று இருக்கிறது. அந்த மாதிரி பிணந்தின்னி காகங்கள் கொல்லணும், இந்த கழுகு மாதிரியான ஒரு தன்மையில் உள்ளது அப்படின்னு இருக்கிறது. அதை பற்றி இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு, கது இத்தஃபகல் உலமா வலா இஹ்ராஜல் குராபி சகீர் இல்லது ஏகுல் ஹப்ப. தானியங்களை சாப்பிட்ற சின்ன சின்ன காகங்கள்லாம் இருக்கிறது. அதுக்கு வேறு குராபு ஜரன்னு சொல்லுவாங்க. அதை என்ன செய்யணுன்னா விரட்டி விடலாமே தவிர அதை கொல்லக்கூடாது. விரும்பினால் அதை சாப்பிடக்கூட செய்யலாம். அஃப்தோபி ஜவாஸ் அக்கலிஹி, அந்த காகத்தை சாப்பிடக்கூட செய்யலாம். ஏன்னா விரலால் கிழித்து சாப்பிடக்கூடிய பிராணிகள் தானே தடுக்கப்பட்டிருக்கு, பறவைகள். அதில் இது வராது, சாப்பிடக்கூட செய்யலாம்னு அவர் சொல்கிறார். அதனால் இந்த காகத்துக்கு என்ன செய்யாது, அது பொருந்தாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆதமுடைய ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை பண்ணிட்டான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இன்னொரு மகனை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு அந்த பாடி என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியலை. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இப்போ பாசல்லா உராபன், ஒரு காகத்தை அனுப்பினான். ஏபஹத் ஃபில்லார்லி, பூமியில் அது தோண்டியது. எதற்காக வேண்டிய யுரியஹு கைஃப யுவாரி சவத்தகி, தன் சகோதரனுடைய பாடியை உடலை எப்படி மறைப்பது என்பதற்காக வேண்டி அவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அந்த காகம் என்ன செய்யுதுன்னா, ஒரு குழியை தோண்டி ஒரு காகத்தை உள்ளத்தில் தள்ளி மண்ணை போட்டு மூடுது. அதை பார்த்து என்ன செய்ய, இந்த காகத்துக்கு அறிவு கூட எனக்கு இல்லைன்னு அவன் சொன்னான்னு வருது. இது 5வது சூறாவில் 31வது வசனத்தில் இருக்குது. இது மாதிரி நல்ல பணிகளை கற்றுக் கொடுக்கக்கூட அல்லாஹ் அந்த காகத்தை அனுப்பியிருக்கிறாங்கிற வகையில் உள்ளதுனால இது அந்த பாவிகளுக்கு தீய விலங்குகள்ங்கிற கணக்கில் வராது. இதெல்லாம் என்னன்னா அந்த தானியங்களை சாப்பிடக்கூடிய காகங்கள் மாதிரி உள்ளதாக இருக்கும்னு விளங்கிக்கணும். அது மட்டும். அடுத்து 2:62 வசனத்தின்படி, இன்றும் யூதர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் அல்லாஹும் இறுதி நாளையும் நம்பி வாழ்வோர் நிலை என்னவாகும் விளக்கவும். மன்சூர் இலங்கை அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், 2வது சூறாவில் 62வது வசனம் அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இன்னல்லதீன் ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, வல்லதீன ஹாது, யார் யகூதிகளாக இருக்கிறார்களோ, ஒன்னசாரா, யார் நசாராக இருக்கிறார்களோ, ஓ சாபியின்களாக இருக்கிறார்களோ, அவர்களில் மண் ஆமன பில்லாஹி உல்யமில்லாஹிர், இவங்களில் யார் அல்லாவையும் ஆகிரத்தையும் நம்பி அமில சாலிகன் நல்லறம் செய்கிறார்களோ, ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவங்களுக்கு அவங்களுடைய கூலி அவங்க இறைவன்ட்ட இருக்கிறது. ஒலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை என்று இந்த வசனம் சொல்கிறது. இதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருத்தன் யகூதியாக இருந்தால் கூட நசாராவாக இருந்தால் கூட அல்லாவையும் ஆகிரத்தை நம்பினான்னு சொன்னால் அவனுக்கு கூலி உண்டு அப்படின்னு இது சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி ஒருத்தர் யகூதியாக இந்த கருத்து 2:62 இருக்குது. 2:62 மட்டும் இல்லாமல் 5:69 இருக்கிறவர் கேட்காட்டான்னு அதையும் சேர்த்துக்கிறங்க. 5:69 வசனத்திலையும் இதே விஷயம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னு கேட்டால், யகூதியாக நசராவாக இன்றைக்கி ஒருத்தன் இருக்கிறான், நான் அல்லாவை நம்புகிறேன் ஆகிரத்தை நம்புகிறேன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு இது பொருந்துமா, அதைத்தான் இது சொல்லுகுதான்னு கேட்குறாங்க. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இப்படி நடப்பதை பற்றி பேசுகிறதா, அதற்கு இதுக்கு முந்தி இறந்து போயிருப்பாங்கள்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி எவ்வளோ பேர் யூத மார்க்கத்திலே இறந்து போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் நசாரா மார்க்கத்தில் இறந்து போயிருப்பாங்க. அவங்க அந்த சரியான கொள்கையில் மூசா நபியாக ஏற்று அந்த மாதிரி சரியான நம்பிக்கை உள்ளவங்களாக இறந்துருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கூலி இருக்குங்கிறத எடுத்துக்கொள்வதா, ரசூல்லா வந்த பிறகும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் அதே மார்க்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கொள்வதாண்ட 2 அர்த்தத்துக்கு இடம் தருகிறது. ஆனால் இது 2 அர்த்தத்துக்கு இடம் தந்தாலும் இது கடந்த காலத்தில் உள்ளதுக்கு உள்ள ஒரு விஷயந்தான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்த பிறகு ரசூல்லாவை தான் ஏற்று ஆகணும். ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த முன்னாடி உள்ள மூசா நபி காலத்தில் யூதர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களாம் யார்? அல்லாட்ட கூடி இருக்கும்ல. ஈசா நபி காலத்தில் அவர் பின்பற்றிய சீடர்கள்லாம் இருந்தாங்களா, அவங்களாம் யார்? அவங்களாம் முஃமின்கள் தானே. அப்போ அவங்களுக்கெல்லாம் கூலி இருக்கத்தானே செய்யுது. அவங்களும் நபி அல்லாஹ்வுடைய நபியை தானே ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அந்த முந்தைய நபிமார்களை ஏற்று அவங்க சரியாக நடந்தார்கள் என்று சொன்னால் அதுவும் என்னுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கூலி இருக்கிறது, கவலை இல்லைன்னு சொல்லி கடந்த காலத்தில், அதாவது முகமது நபி வருவதற்கு முந்தைய காலத்தில் நடந்தவர்களைத்தான் இது குறிக்கிறது. இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்னு கேட்டால் 4வது சூறாவில் 46, 47, 48 இந்த 3 வசனங்களை அல்லாஹ் சொல்லும் என்ன செய்கிறான்னு கேட்டால், யூதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வசனங்களை அதற்குரிய இடங்களை விட்டு மாற்றி அமைக்கிறார்கள். வசனங்கள்லையே சேஞ்ச் பண்ணுறாங்க வேதத்தில். அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லும் என்ன செய்கிறான்னு கேட்டால், யாயுள்ளதின் ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை நல்லா கூப்பிட்றான். அந்த வசனத்தில் யாரை கூப்பிட்றான்? யகுதி நசாராக்களை கூப்பிட்றான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே ஆமினோ, நீங்கள் நம்புங்கள், பிமா நசல்னா, நாம் அருளியதை நம்புங்கள், முசத்திகன் லிமா மாக்கும், உங்களுடன் இருப்பதை மெய்ப்படுத்தக்கூடிய, உங்கள்கிட்ட வேதம் இருக்குது, தௌராத் இஞ்சில் இருக்குது, அதை மெய்ப்படுத்தக்கூடிய இந்த குரானை நீங்கள் நம்புங்கள். மின் கபடி அந்நத்துமிச உஜூஹன், உங்களுடைய முகங்களை நம்மை மாற்றுவதற்கு முன்னால், முகங்களை முதுகை போல மாற்றுவதற்கு முன்னால் என்ன செய்யுங்க, நீங்கள் நம்பி விடுங்கள். அவ் நல்லானகும் கமால அண்ணா அசாப சபத்தி, சனிக்கிழமை வாசிகளை சபித்தது போல சபிப்பதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை திருத்தி கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான்னு கேட்டால், நீங்கள் இப்போ வந்துட்டார்ல முகமது, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் உங்கள் வேதத்தில் உள்ளதை மெய்ப்படுத்தக்கூடிய கொள்கையை தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் திருத்தினது மாற்றினது அதுக்கு வேண்டாம் மாற்றமாக பேசுவார். ஒரிஜினலாக அல்லாட்டிருந்து வந்திருக்கும்ல அந்த வேதம், அதில் என்ன சொல்லப்படுதோ அதை மெய்ப்படுத்தக்கூடியவராகத்தான் இவர் வந்திருக்கிறார். அதனால் இவரை நீங்கள் நம்புங்கள்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ இதை நம்புவது அவங்களுடைய கடமை என்பது 4:47 வசனத்திலிருந்து வருகிறது. அதே மாதிரி 3:89 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமை அபுத்தகை கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை ஒருவன் தேடுவானேயானால் ஃபனை யுக்குபல மின்ஹு, அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஓஹோஃபில் ஆகிறது மினல் ஹாஸ்ரீன், மறுமையில் நஷ்டவாளியாக ஆவான். இதைத்தான் ஏற்றுக்கிறணும். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்திற்கு எப்படி எல்லாம் வழிகாட்டுவான், கஃபரு பாத ஈமானிஹிம், ஈமானுக்கு பிறகு காஃபிர் ஆகிவிட்டார்கள், ஒரு ஷஹீது அன்னர் ரசூல் ஹக்குன், ரசூல் மெய்யானவர் தான் என்று சாட்சி சொன்ன பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. இப்போ ஜாகுமுல் பையினாத்து, தெளிவான அத்தாட்சிகள்லாம் அவர்கிட்ட வந்து விட்டது. அப்படி மாறி இவர்களுக்கெல்லாம் எப்படி வழியாட்டுவான்னு கேட்டுட்டு, உலாய்க்க ஜசாவுஹும் அலைஹும் லானத்துல்லாஹி ஒல் மலாய்க்கத்தி ஒன்னாசி அஜ்மைன், அவங்களுக்குரிய தண்டனை என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குடைய சாபம், மனிதருடைய சாபம் எல்லாம் இருக்கிறது, அவங்களுக்கு வேதனையில் துன்புறுத்தப்படாது, லேசாக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் யஹூதி நசாராக்கள் எப்போ யஹூதி நசாரான்னு இருக்கலாம் என்று கேட்டால், இவர் வருவதற்கு முன்னாடி தான். முகமதுங்கிற ஒரு தூதர் வந்துட்டார்னு சொன்னால் நீ இதைத்தான் நீ ஏற்றுக்கிறணும் என்று அதே குரான் வலியுறுத்துகிறது. அப்போ அந்த யஹூதி நசாரான்னு சொல்லுது எதை சொல்லுது, நபிகள் நாயகத்துக்கு முந்தி வாழ்ந்த யஹூதி நசாராக்கள் கரெக்டான கொள்கையில் இருந்தால், ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன்லாம் சொல்லாமல் ஒரு கரெக்டான கொள்கையில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்களே. ஆனால் இந்த குகைவாசிகள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களாம் யாருன்னா அவங்களாம் நல்லடியார்கள் தான், அவங்கள எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உள்ளதே நப்சு முஹம்மதின் பியதிஹி, முகமதுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், லா எஸ்மோபி அஹதுமின் ஹாதிஹில் உம்மத்தி யஹூதியின் உலா நசரானியுன், எந்த ஒரு யஹூதியோ எந்த ஒரு நசரானியோ அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டு சும்மா யமூத்து உலம் யூமின் பில்லதி உருசில் திபிஹி, எனக்கு கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பாமல் அவர் மரணித்து விட்டாரையானால் இல்லா காணவின் நசரா பின்னார், அவர் நரகவாசியாகத்தான் இருப்பார். அப்போ எனக்கு என்னுடைய மார்க்கத்தை கேள்விப்படாமல் ஒருத்தர் இருந்துட்டான்னு கேட்டால் அவன் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த ஹதீஸ் பிரகாரம் இருக்குது, ரசூலுல்லாஹ்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, முகமது நபி வந்ததும் தெரியாது, ஏதோ ஒரு பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அவன் அந்த மார்க்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு இது பொருந்தாது. யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், லா யஸ்மோபி அஹது மின் ஹாதிஹில் உம்மத்தி யஹூதியின் உலா நசரானின், இந்த உம்மத்தில் உள்ள யஹூதி நசர் யாராக இருந்தாலும் என்னை பற்றி கேள்விப்பட்டு சும்மா யமூத்து வளம் யூமின், அவர் நம்பிக்கை கொள்ளாமல் மரணிச்சிட்டார். எதை நம்பிக்கை கொள்ளாமல், பில்லதி உருசுல் திபி, எனக்கு எதை கொடுத்து அல்ல அனுப்புனானோ அந்த குரானை நம்பிக்கை கொள்ளாமல், அந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொள்ளாமல் மரணித்து விட்டாரையானால் இல்லா காணமின் நசா பின்னார், அவர் நரகவாசியாக தான் இருப்பார். அதனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் வருவதற்கு முந்தி யார் யஹூதியாக இருந்தார்களோ, நபிகள் நாயகம் வருவதற்கு முந்தி யார் நசராவாக இருந்தார்களோ
அவங்க சரியான கொள்கையில் இருந்திருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நம்ம மற்ற மூமின்கள் எப்படி சொர்க்கத்தில் இருப்பார்களோ அந்த மாதிரி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னு சொன்னால் இதைத்தான் ஏற்றாகணும். உலக நபின்னு அல்லாஹ் மாற்றின பிறகு என்ன செய்யக்கூடாது, அதை மறுக்கக்கூடாதுன்னு விளங்கி கொள்ளணும். அகமது செங்குன்றத்துலேருந்து கேட்குறாரு, பெண்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது தனி குடித்தனம் கேட்க இஸ்லாத்தில் உரிமை உள்ளதா? அவ்வாறு உரிமை இருக்கும் என்றால் எந்த பெண்ணும் தன் மாமனார் மாமியாரோடு சேர்ந்து வாழ விரும்ப மாட்டார்களே. அவ்வாறு உரிமை இருந்தால் அதற்கு புகாரில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுக்கு எதிராக இருக்குமே. அந்த ஹதீஸ் நம்பர்லாம் போட்டுட்டு ஹதீஸ் உள்ள வாசகம் என்னென்னு கேட்டால், பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் அவனது குழந்தைக்கும் பொறுப்பாளியாவாள், அவர்களை குறித்து விசாரிக்கப்படுவாள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணும்போது தனி குடித்தனத்தை கோருவாள் என்று சொன்னால், உங்கள் வாப்பாலாம் கவனிக்க முடியாது, உங்கள் அம்மாவெல்லாம் கவனிக்க முடியாது, என்னோட தனியாக வாழ்கிறதா வாழு அப்படின்னு சொல்லுவாளே. ஆனால் அது மார்க்கத்தில் அந்த உரிமை இருக்குதான்னு கேட்குறாங்க. இதில் இந்த உரிமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அடிப்படையான விஷயத்தை விளைவிக்கிறேன். என்னென்னு கேட்டால், மார்க்கத்தில் குரான்லே ஹதீஸ்லேயோ எந்த ஒரு இடத்துலையும் கணவனுடைய குடும்பத்தாரோடு தான் அந்த மனைவி இருக்கணும்னு சொல்லப்படவே இல்லை. ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு எங்கள் வாப்பாவை நீ கவனிக்கணும், எங்கள் அம்மாவை கவனிக்கணும், எங்கள் வீட்டோட தான் சேர்ந்து இருக்கணும் என்கிற மாதிரி சொல்வதற்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்குதான்னா ஆதாரம் கிடையாது. ஆதாரம் கிடையாதுங்கிறது என்னென்ன அதை நான் தனியாக சொல்கிறேன். அது போக இந்த மதுஹபுகள்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மதுஹபுகளில் இந்த முஸ்லீம் பர்சனல் லாவெலாம் இந்தியாவில் இருக்குதுல்ல, இதன் பிரகாரமே கூட ஒரு முஸ்லீம் பெண்ணு தனி குடித்தம் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, கோரலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹனஃபி மதுஹபை நான் சொல்லிவிட்டு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், மதுஹபுவாதிகளே இது தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மாற்றமாக நம்ம செய்கிறோம். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு கேட்டால், நம்ம நாட்டு வழக்கத்தை பார்க்குறோம். வழக்கம் எப்படி இருக்கிறது, கூட்டு குடும்பம். இந்து மக்கள்கிட்ட கூட்டு குடும்பம்னு வச்சுருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டாலும் என்ன செய்யணும், அவள் இந்த புருஷன் வீட்டில் தான் புருஷனுடைய தாய் தந்தையெல்லாம் கவனிக்கணும், அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் நாத்தனாரெலாம் கவனிக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு சேவை செய்யணும். இவனுக்கு இல்லற வாழ்க்கைக்காக வந்ததாக கருதுவது கிடையாது, அந்த வீட்டுடைய வேலைக்காக வருவதாகத்தான் அந்த வேறு சமுதாயங்களில் கருதுகிறாங்க. அப்படி கருதி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அதை பார்த்து காப்பி அடித்து நம்மளும் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். செய்யணும் கட்டாயம் கிடையாது. விரும்பினீர்கள்னால் தாய் தந்தையரை பார்க்கக்கூடிய வகையில் பெண்கள் இருக்கலாம். ஆனால் அது மார்க்கத்தில் கட்டாயமாண்டு கேட்டால் கட்டாயம் கிடையாது என்று ஹனஃபி மதுஹபுடைய பதாயிவு சனாய்ங்கிற நூலில், இதான் நம்ம ஆத்தண்டிக்கான கிதாபு ஹனஃபி மதுஹபில், இதை சொல்லி தான் எல்லோரும் ஃபத்வாவாக கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், உளவு அராத ஜவுஜு, ஒரு கணவன் நாடுகிறான், யுஸ்கினஹா மா லர்ரத்திஹா, அந்த மனைவியை சக்களத்தியோடு இன்னொரு மனைவியோடு சேர்ந்து குடியிருக்க நாடுகிறான். அவ் அஹ்மாயிஹா உம்மி ஜவுஜி, அதில் கணவனுடைய தாயோடு மாமியாரோடு, உஹ்திஹி கணவனுடைய சகோதரியோடு, நாத்தனாருக்கு பேர் ஆத்தரோடு, பின்திஹி அல்லது அவனுடைய பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, என் மகளோடு இருந்துக்கன்னு சொல்கிறான். அப்படி செஞ்சார். பின்திஹி மின் கைரியா, இவள் அல்லாத வேறு மனைவி மூலமாக பிறந்த மகளோடு இருக்க சொல்கிறான். அகாரிபிகி அல்ல அவனுடைய உறவினர்கள் எங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து இரி என்று சொல்லி அபத்து தாளிக்க, அவள் அது முடியாதுங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், பொண்டாட்டினி கல்யாணம் பண்ணின்னா எங்கள் வீட்டுக்கு தான் வரணும், எங்கள் அம்மாவோட தான் இருக்கணும், எங்கள் அக்காவோட தான் இருக்கணும், என் தங்கச்சிலாம் அங்கே தான் இருப்பாங்க என்று சொல்வானேயானால் அவள் மறுத்துவிட்டால் அலைஹி அவனுக்கு கடமை யுஸ்கினஹா ஃபி மன்சிலின் முஃப்ரதின், தனியான ஒரு இடத்தில் குடியமர்த்துவது அவனுக்கு கடமை. ஏன்னு கேட்டால் அன்னகுன்ன இவர்கள்ட யார், மாமியார் நாத்தனார், இவர்களெல்லாம் ருப்பமா யூதீனஹா அவளுக்கு தொல்லை கொடுப்பார்கள், கண்டிப்பாக தொல்லை கொடுப்பார்கள். எல்லோருன்ன பிஹாபில் மசாக்கினத்தை வீட்டில் குடியிருக்கிற இடங்களில் அவளுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுப்பார்கள். இபாவுஹா தலீலுல் அதா லரரி, அவள் அதை மறுக்கிறதே எது காரணமாக இருக்குன்னு கேட்டால், இவங்க தொல்லை கொடுப்பாங்கங்கிறதுல வேணாங்கிறான், நான்லாம் சேர்ந்துருக்க முடியாதுன்னு அர்த்தம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒலி அன்னஹு யஹ்தாஜுலா ஐயோ ஜாமியகா யாஷரா, விரும்பிய நேரத்தில் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவான். ஆனால் அதுக்கு அவங்க இடம் தர மாட்டாங்க. இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, அதுக்கு மூணாவது ஆள் இருந்தாங்கன்னா அதுக்கு சாத்தியப்படாது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் என்று சொன்னால் அவங்களுக்கு தனியாகத்தான் வைக்க வேண்டும். இவங்களுக்கு ஒரு வீடு, அவங்களுக்கு ஒரு வீடு வச்சு இங்கே எங்கேயும் போய்க்க, பாப்பா அம்மா தனியாக இருந்துக்க, நீ போய்க்கன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. அல்லது பெரிய வீடுகளாட்டா கூட தனி வாசலை வச்சு நீ தனின்னு ஒரு வீட்டில் பிரித்து என்ன செய்யணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, இதுதான் மதுஹபுடைய சட்டம்னு சொல்லி
சொல்கிறாங்க. எந்த மதுஹப்லையெல்லாம் இது இருக்குன்னு கேட்டால், இன்னும் சொல்லப்போனால் ஒல் ஜம்மு பைனல் அபவைன் ஒ ஜவுஜத்தி ஃபி மஸ்கனின் வாஹிதின் லா யஜூஸு, ஒரு வீட்டிலேயே கணவன் அதை பெற்றோர்களையும் மனைவியும் சேர்த்து வைப்பது வந்து லா யஜூஸு கூடாது. ஏன்னா உகதா கைரஹமாமின் அக்காரிபி, வேறு உறவினர்களோட சேர்த்து வைக்கிறதும் கூடாது. ஒளி நாளிக்க எக்கூன் லி ஜவுஜத்தில் இம்தினா வனி சுக்குனா வாஹித் மின்ஹுமா, அவங்க யாரோடையும் குடியிருக்க மாட்டேன்னு மறுக்கிறதுக்கு வந்து அவளுக்கு உரிமை இருக்கிறது, அவளை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஹனஃபி ஷாஃபி ஹம்பலி 3 மதுஹபுடைய சட்டம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. 3 மதுஹப் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வந்துட்டான்னு சொன்னால் எங்கள் வாப்பாவோட இருக்கணும், எங்கள் சகோதரிக்கெல்லாம் தொண்டு செய்யணும்னு ஒருத்தன் சொல்வதற்கு உரிமை கிடையாது. பெண்ணுடைய உரிமை என்னன்னு கேட்டால், அவளோட நீ சந்தோஷமாக இருக்கிறியா, அவளுக்கு ஒரு தனி ஒரு ரூமை கொடுத்துரு, வீட்டில் இருந்தால் கூட நீ தனின்னு ஆக்கிருங்க. இவங்களுக்கு விரும்பி சேவை செய்தால் பிரச்சனை. நம்ம நாட்டில் விரும்பி சேவை செய்கிறாங்க, விரும்பி செஞ்சாங்கன்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்கதாக போயிடும். அது அவங்க விரும்பி செய்யக்கூடிய தியாகங்களுக்கு அல்லாவிடத்தில் கூலி கிடைக்கும். மார்க்கத்தில் அப்படி கட்டாயம் இருக்கான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. இன்னும் சொல்லுவோம், ஏராளமான பஞ்சாயத்தில் குடும்ப பஞ்சாயத்து வர்றதெல்லாம் என்னன்னு கேட்டால் மாமியார் குடும்பம் நாத்தனார் குடும்பம் தான் வருது. அதிகமான பஞ்சாயத்தில் கணவன் மனைவிக்கு பஞ்சாயத்து இருக்க மாட்டேங்குது. எத்தனை குடும்பங்களில் வந்து எனக்கு இது வேணாம், இந்த பொண்டாட்டி வேணாம், இந்த புருஷன் வேணான்னு சொல்லி நம்மக்கிட்ட எல்லாம் பஞ்சாயத்து கொண்டு வர்றாங்க. என்னப்பா வேணான்னு கேட்டால் மாமியார் கொடுமை, நாத்தனா கொடுமை, அந்த மாதிரியான விஷயங்கள். எங்கள் மாமியார் எங்கள் அம்மாவை கவனிக்க மாட்டேங்கிறா, எங்கள் அத்தாவை கவனிக்க மாட்டேங்கிறான்னு இவன் தரப்பில் உள்ளது. இது அதிகமான விஷயங்கள் இதில் தான் வருது. அதில் நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால், இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்கள்ட்டேருந்து இதுக்கு முன்மாதிரி நமக்கு கிடைக்காது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாப்பா அம்மா இல்லை, அவங்க சின்ன வயசில் இல்லை. அதனால் வாப்பா அம்மா இருந்திருந்தா தாய் தந்தையோட மனைவியை வச்சுருந்தாங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சின்ன வயசில் தாயை இழந்துட்டாங்க, கருவில் இருக்கும்போது தந்தையை இழந்துட்டாங்க. தாய் தந்தை இல்லாமல் இருக்கும்போது அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வாப்பா அம்மாவோட மனைவியை வச்சுருந்தாங்களான்னு அது நேரடி ஆதாரம் கிடைக்காது. அப்போ எதில் பார்க்கலான்ற, ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள சஹாபாக்களுடைய வழிமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், சஹாபாக்கள்லாம் வந்து பாப்பா அம்மாவோட இருக்கவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அவங்க ஜனாதிபதி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய மகன் இப்னு உமர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா என்ன செய்ய, கல்யாணம் பண்ணணுன்னு அவர் விட்டு போயிட்டார். என்ன செய்ய, எந்த அளவுக்கு ஒரு சம்பவம் வருதுன்னு கேட்டால், இப்னு உமருடைய மனைவி வீட்டில் அலங்கார திரை போட்டிருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் உமருக்கு வருகிறது. உடனே என்ன செய்கிறாருன்னா மகனுடைய வீட்டுக்கு ஒரு போகிறார். போனால் அவர் கோபமாக வர்றாருன்னு கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா திரையை அகற்றிவிட்டாங்க. என்ன விஷயம், இன்னும் திரை போட்டிருக்கேன் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மறுத்துட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா யாரை என்கிட்ட போய் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், திரும்பி வந்துட்டாராம். அப்போ இவர் வந்து இவர் வீட்டில் மகன் இருக்கலையில் என்ன விளங்குது, இவர் உமர் ரலியல்லாஹு வந்து மகனுக்கு தனி வீடு இருக்கிறது, பாப்பாவை கவனிக்கக்கூடியவராக அவருக்கு அவரோட இருக்கவில்லை. மகனுடைய வீட்டில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோட அதை போய் தடுக்க போகிறாருன்னு சொல்லி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்குங்கிற ஒரு நூலில் சரியான சனது இருக்குது. அப்போ இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அப்துல்லாஹ் இப்னு அம்ருன்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து நல்ல குடும்பத்து பெண்ணை ரசூலுல்லாஹ் என்னுடைய தகப்பனார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணோன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால், அதில் வந்து அந்த வீட்டில் வந்து என்னுடைய வீட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் விசாரிப்பாங்க, கணவன் இப்படி நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் அதாவது அந்த கணவர் வந்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணால் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவர் ஒரே தொழுகை இபாதத்து நோம்புண்டுட்டு இருக்கிறாரு, மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. இது பஞ்சாயத்து வந்தவுடனே வாப்பா போய் அவர் வீட்டில் போய் என்ன செய்கிறாரு, விசாரிக்க போகிறாரு. அப்போ கல்யாணம் பண்ணி தனியாக வச்சுட்டான்னு அர்த்தம். வீட்டில் போய் விசாரிக்க, எப்படி அவன் புருஷன் எப்படி இருக்கிறாரு, காண ஏத்திஹா, அவர் வந்து அந்த மருமகள்கிட்ட போய் என்ன செய்வார்னு கேட்டால் கணவரை பற்றி விசாரிப்பார். தகப்பனார்னா என்ன அர்த்தம், அவங்க தனியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படித்தான் அந்த வழக்கங்கள் இருந்தது என்பதை நீங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 24-61 வசனத்தில் இருக்கிறது, லைஸா அலல் அமா ஹரஜுன், குருடன் மீது குற்றமில்லை, ஒலா அலல் ஆரஜ் ஹரஜுன், ஊனமுற்றவன் மீது குற்றம் கிடையாது, ஒலா அலல் மறையில் ஹரஜுன், நோயாளிக்கு குற்றம் கிடையாது, ஒலா அல அம்புசி, உங்கள் மீது குற்றம் கிடையாது. என்ன குற்றம் கிடையாதுன்னு கேட்டால், அன் தகுலு மின் புயூத்திக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் சாப்பிடுவது, அவ் புயூத்தி ஆபாயிக்கும், உங்கள் தகப்பனாருடைய வீடுகளில் சாப்பிடுவது. அப்போ இவனுக்கு தனி வீடு தகப்பனுக்கு தனி வீடுன்னு அர்த்தம் வருதுல்ல, அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உங்கள் வீட்டில் சாப்பிடுவது குற்றம் கிடையாது, அவ் புயூத்தி ஆபாயிக்கும், உங்கள் தந்தைமார்களுடைய வீடுகளில் சாப்பிடுவது குற்றம் கிடையாது, அவ் புயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்கள் அம்மாமார்களுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவது குற்றம் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இவருக்கு தனியாக கொண்டாடியவர், இவர் தனியாக இருப்பார், அவங்க வாப்பாவுக்கு தனி வீடு இருக்கும்.
அவங்க உமாவுக்கு தனி வீடு இருக்கும், நீ அங்கெல்லாம் போய் சாப்பிட்டுக்கலாம், குற்றம் கிடையாது. உங்கள் சகோதரர்கள் வீட்டில் சாப்பிடுறது குற்றம் கிடையாது. சகோதரிகளையும் உள்ளதான் கொண்டு வைக்கணும்னு வச்சுட்டாங்க, நாத்தனாரையும் கொண்டு வச்சு பஞ்சு போடுறாங்க. அப்போ குரானே என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணிவிட்டு அவனுக்குன்னு தனி வீடு, அவ்வளோதான். ஏன்னடா திருமணம் என்பதுங்க சந்தோஷமாக எப்போ இருக்க முடியும்னு கேட்டால், அதிகமான வீடுகளில் வந்து இந்த மாமியார் மாமனார்லாம் உட்காந்து கூட்டமாக இருக்கும்போது அவங்க ஃப்ரீயாக ஒரு மகிழ்ச்சியாக கூட இருக்க முடியாது. சந்தோஷமாக அவங்க கொஞ்சம் மகிழ முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதெல்லாம் ஒரு கண்கொத்தி அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுடைய உரிமை, இவனுடைய உரிமை அதில் பாதிக்கப்படுதுங்கிறதுனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அதை வந்து வற்புறுத்தலை. அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்து தனி குடித்தனம் வைத்தல் என்பது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. நீங்கள் அனுசரித்து போய் கொண்டால் அது பிரச்சனையாக வேண்டியதில்லை. எந்த குடும்பத்தில் பஞ்சாயத்து இல்லையோ அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக போயிட்டுறீங்க. ஆனால் ஒரு பெண் இதை சொன்னால்னு சொன்னால் இவனுடைய கடமை என்ன? இந்த மாதிரி நீ தனியாக இருந்துக்க, நான் உன்னையும் கவனிச்சிக்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு வீடு, அம்மா பொண்டாட்டிக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே, ஒரு வாடகைக்கு பிடிச்சிட வேண்டியதானே, இங்கே எங்கேயும் போய் பெண் கவனிக்க வேண்டிய விஷயத்தை கவனிச்சிக்கிற வேண்டியது தானே. அதனால் அவங்கவுங்க தான் பெற்றோர்கள் அவங்கள கவனிச்சிக்கிட்டாங்களே தவிர அவங்களுடைய பிள்ளைகளோடு சேர்த்து வச்சுக்கிட்டு கவனிக்கிறங்கிற ஒரு விதம் வந்து இந்து மதத்தினுடைய கோட்பாட்டில் வந்ததுனால தான் அந்த கூட்டு குடும்பங்கிற ஒரு சட்டத்தை அவங்களுக்கு மட்டும் அமல்படுத்தினாங்க, அவங்களுக்கு வரி சலுகையெல்லாம் கொடுத்தாங்க. அதனுடைய பாதிப்பாக நம்மள்கிட்ட வந்துருச்சே தவிர இஸ்லாமிய சமூக அமைப்புன்னு இப்போ ரசூல்லா காலத்துக்கு கூட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு மகனும் கல்யாணம் பண்ணிட்டு பாப்பாவோட இருக்க மாட்டான், எந்த ஒரு மகனும் கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவோட இருக்க மாட்டான். அப்போ அவங்கவுங்க தனியாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு முறை தான் இருக்குது. அதனால் வந்து தனி குடித்தனம் வந்து கண்டிக்கத்தக்கதெல்லாம் கிடையாது, வெறுக்கத்தக்கதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டால் ஓகே. இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவளுக்குன்னு உரிமை இருக்கா இல்லை, அவளுக்கு சந்தோஷமாக இருக்க தானே கல்யாணம் பண்ணுறா, இங்கே உட்காந்து எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு அவளுக்கு கருதினாலேயானால் அவளுடைய ஹக்கை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணுங்கிறத விளங்கிக்கணும். அடுத்ததாக நான் முகமது இல்யாஸ், இலங்கை கண்டி மாவட்டம். தொழுகையில் சுஜூதில் எங்களுக்கு தெரிந்த மொழியில் துவா கேட்கலாம் என்று இருக்கிறது. எனது கேள்வி, இஷா தொழுகை 4 ரக்காத்துகளிலும் செய்யக்கூடிய 8 சஜிதாவிலும் துவா தமிழில் கேட்கலாமா அல்லது கடைசி ரக்காத்து சஜிதாவில் மட்டும் கேட்கலாமான்னு கேட்குறார். அதாவது சஜிதாவில் துவா செய்யலாம்ங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கிறார். சஜிதாவில் துவா செய்யலாம்னு சொன்னால் ஒரு 4 ரக்காத் தொழுகையில் வந்து 8 சஜிதா வந்துடும்ல, ஒரு ரக்காத்துக்கு 2 சஜிதா, ஒரு 4 ரக்காத் தொழுகையில் 8 சஜிதா வரும். 8லையுமே செய்யலாமா அல்லது கடைசி சஜிதாவில் தான் துவா செய்யணுமாங்கிறது தான் ஒரு கேள்வியுடைய சாராம்சம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஹதீஸில் என்ன வாசகம் வருதோ அதிலிருந்து தான் நம்ம சட்டம் எடுக்கணும். என்ன வாசகம் வருதுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அம்மர் ருக்கு அல்லிமு ஃபிஹி ரப்ப, ருக்குவில் வந்து உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள், ருக்குவில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டுற மாதிரி விஷயங்களே என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். அம்ம சுஜூதை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்தஹிது ஃபி துஆய், துவாவில் நீங்கள் ஈடுபடுங்கள். இப்போ கமினுன் யுஸ்தஜாபலக்கும், அது ஏற்றுக்கொள்ள அதிக தகுதி படைத்தது. சஜிதாவில் நீங்கள் செய்கிற துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்னு பொதுவாகத்தான் வந்திருக்கிறது. 1வது சஜிதா, கடைசி சஜிதா, நடு சஜிதான்லாம் வரல. எல்லா சஜிதாக்கள்லையும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒவ்வொரு சஜிதாவிலையும் அல்லாட்ட துவா செய்யலாம். கடைசியில் தான் செய்யணும்னு கிடையாது. ஆனால் ஜமாத்து தொழுகையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சுப்ஹான ரப்பியல் ஆலான்ற சொல்லி தந்தது தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வாட்டு 1/2 மணி நேரம் துவா செஞ்சீங்கன்னா பின்னாடி உள்ளவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவங்க கஷ்டமாக உணர்வாங்க. சுருக்கமாக தொழணும்னு சட்டம் இருக்குது. நீங்கள் தனியாக தொழும் போது என்ன செய்யலான்னு கேட்டால் உங்கள் வசதிப்படி 8 சஜிதாவிலையும் கூட துவா செய்யுங்க. நீங்களாக முடிவு பண்ணிக்கிறனால முதல் சஜிதாவில் துவா செஞ்சுவிட்டு அடுத்தடுத்து சஜிதாக்களை எல்லாம் சின்னதாக கூட ஆக்கிக்கிறங்க. நம்மளுடைய சாய்ஸில் உள்ளது சஜிதா வந்து துவாவுக்குரியது, அவ்வளோதான், முட்டையாக தான் வருது. எப்படி வருது, அம்ம சுஜூது ஃபஜ்தஹிது ஃபி துவா, சஜிதாவில் நீங்கள் துவாவுக்கு என்ன செய்யுங்க, பாடுபடுங்கள், உங்களுடைய இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு இருக்குது. அடுத்தது வந்து ஃபோனில் வந்து பாங்கு ரிமைண்டர் வைத்திருப்போம். பாங்கு சொல்கிற ரிமைண்டர் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, பக்து வந்தோன்னே அதில் இருந்து அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்லணும். அந்த பாங்குக்கு பதில் சொல்லணுமா துவா செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஜாகிர் மலேசியாவிலேருந்து கேட்குறாரு. அதாவது ஃபோனில் வர்றதுங்கிறது வந்து அது ஒரு மனுஷன் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணது தான். ஃபோனில் சொன்னது வந்து நேரடியாக உள்ளது கிடையாது. நீங்கள் வந்து இப்போ பள்ளியாசலில் பாங்கு சொல்கிறாங்கன்னா அதுவும் ஒரு கருவி மூலமாக தான் வருது. கருவி மூலமாக வந்தால் கூட நீங்கள் என்ன விளங்குறீங்கன்னா, இப்போ நமக்கு வந்திருக்கிற இந்த குரல் வந்து இப்போ ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி தான் விளங்குறீங்க.
பள்ளிவாசலில் பாங்கு சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசலில் ஒரு மோதினார் இப்போ பாங்கு சொல்லி கொண்டிருக்கும் போதே நமக்கு இது கிடைக்கிறது அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் பதில் சொல்கிறது அவருக்கு சொல்கிறதா ஆகிருது. நீங்கள் மோதினாரோட பாங்க ரெக்கார்டு பண்ணி டேப் ரெக்கார்டில் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் பாங்கு சொல்லிட்டு இருக்காருன்னு விளங்குவீங்களா? ஆளுக்கு தானே பதில் சொல்லணும், மதினுக்கு தானே பதில் சொல்லணும். எப்படி வருது? மதின்னு சொன்னாரே ஆனால் அவருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்னு வருது. அப்போ மதின் இப்போ இருக்க மாட்டார். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து பாங்க வச்சு உள்ளுக்கு மோதினார் உட்காந்துருக்காராங்க. அல்லது டெலிஃபோனில் டேப் ரெக்கார்டில் ஒரு பாங்க ரெக்கார்டு பண்ணி வீட்டில் போட்டு விட்டுறீங்க. பாங்க முழு பாங்கையும் சொல்லுது, ஒரு ஆளாக சொல்கிறாரு. அந்த 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 நேரத்தில் சொல்லணும். எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அந்த நேரத்தில் அதை சொல்பவர் இருக்கணும்னு நீங்கள் வழங்கணும். இருக்கிறாரா? டேப் ரெக்கார்டில் போட்டால் என்ன வழங்குவீங்க? இது என்னைக்கு எவ்வளோ பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு வழங்கிடுவீங்க. அந்த பள்ளியாசலேருந்து வந்தாச்சு அதுவும் மைக்கில் தான் வருது. அதை எப்படி வழங்கிடுவீங்க? இந்த பாங்க நம்ம கேட்குறோம், இது ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ போய் பார்த்தா நிற்பார் பள்ளியாசலில். இப்போ போய் பார்த்தா பாங்க சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ சொல்வதைத்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது லைவ் ஆயிடுது. அப்போ லைவாக உள்ளதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆள் இருக்கிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் லைவு கிடையாது. நீ எல்லாம் முடிஞ்சு போனது நெக உள்ளது என்ன செய்யுது? பிலாலுடைய பாங்க ரெக்கார்டு பண்ணி வச்சுருந்தேன், அந்த காலத்தில் வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அதை நீங்கள் போட்டு விட்டோன்னு வைங்க, அது பாங்காது. இப்போ நீங்கள் இப்போ இந்த சத்தம் கேட்கும்போது சொல்லக்கூடியவர் இருப்பார், ஆயத்தாப்பில் இருக்க மாட்டார். அதனால் வந்து இந்த ரிங்டோனில் வர்ற பாங்கு அந்த பாங்கு அதெல்லாம் பாங்கே கிடையாது. நீங்கள் ஒரு மியூசிக்கு கண்டதையும் வைக்கிறது போல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மியூசிக் வச்சுக்கிட்டு இருக்காமல் ரிங்டோன் வச்சுக்கிட்டு இருக்காமல் ஒரு பாங்கு சத்தமாக இருந்துட்டு போகுது, தொழுகைக்கு நேரம் ஆச்சுன்னு ஒரு ரிமைண்டர் தானேன்னு வைக்கிறீங்க. தப்பு கிடையாது. ஆனால் அதை பாங்குன்னு நினச்சி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நீங்கள் அல்லாஹ் அக்பர் அக்பர் சொல்வது அதுக்கு அது வந்து மார்க்கத்தில் என்ன செய்யாது, வராது. அடுத்ததாக நல்ல பெரிய கேள்வியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நல்ல கேள்வி தான். அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். மீதி கேள்வி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.